Hi Pasangla, good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு அப்படினா கிளியர் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. So unlike all the other chapters மத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம part 1, part 2, part 3 னு சில செஷன்ஸ் எல்லாம் part 4 வரைக்கும் கூட போயிருக்கு. பெரிய பெரிய லெசன்ஸா இருந்தா. பட் இந்த லெசனை ஒன் ஷாட்டா நம்ம முடிக்க போறோம். சரியா? ஸோ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படிங்கிற இந்த லெசனை நம்ம ஒன் ஷாட்டாக முடிக்க போகிறோம். இந்த செஷன்லேயே இந்த மொத்த லெசனையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் லைன் பை லைனாக. சரியா? ஸோ ரெடியா எல்லாரும்? எஸ், உங்களுக்குள்ளே பேசாதீங்க. உங்களுக்குள்ளே பேசினா உங்கள் ஐடி பிளாக் ஆயிரும். ஸோ டோன்ட் டூ தட். இந்த ஒரு செஷனில் we are going to complete the entire chapter of environmental issues which is very very simple. ஏன்னா 6th 7th படிச்சுட்டு வர ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸை தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ரெடியா? ஸோ யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? ஃபயர் எமோஜியை கமெண்ட்டில் போட்டு பார்க்கலாம். ஸோ எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எஸ், யாரெல்லாம் ரெடி? ஃபயர் எமோஜியை கமெண்ட்டில் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போது என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ என்விரான்மெண்ட்னா என்ன? நம்மளுடைய சுற்றுச்சூழல் இல்லையா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம், நான் லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு என்விரான்மெண்ட். ஸோ இந்த என்வாயன்மெண்ட்டில் நிறைய இஷ்யூஸ் வரலாம். அதை பற்றின சாப்டர் தான் இது. ஸோ என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் காஸ்ட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஓவர் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போது என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் எதனாலலாம் வருது அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள். அது ஹியூமன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால வந்த ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லையா நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம ஓவராக யூஸ் பண்ணிக்கிறது, அதாவது சுரண்டுறது. சரியா? இப்போ தண்ணியை ஓவராக யூஸ் பண்ணுறது, ஓகே, காற்று, சூரிய வெளிச்சம் இதெல்லாம் ஓவராக யூஸ் பண்ணாலுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா திரும்பவும் அடுத்த நாள் நம்மளுக்கு எப்படியும் கிடச்சிரும்னு வச்சுக்கோங்க. பட் வாட்டர், கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணும்போது மொத்தமாக ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப உருவாகிறதுக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆகும். ஸோ அது அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைச்சிடாது. அப்படிப்பட்ட நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம ஓவராக சுரண்டி யூஸ் பண்ணுறதும் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்க்கு ஒரு காரணமாக இருக்குது. சரியா? போகலாமா அடுத்து? எஸ், இந்த லைவ் வந்து ஒரு 2 hours இருக்கும்டா. இந்த செஷன், இந்த லெசன் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்குமே ஒரு 2 hours இருக்கும். ஸோ என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவர் பாப்புலேஷன் முதல் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ நம்மளுடைய மக்கள் தொகை வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அதனால் வேஸ்ட்டு டிஸ்போசல்னால சில பிரச்சனைகள் வரலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, மக்கிற குப்பை, மக்காத குப்பை எல்லாத்தையும் ஒரேடியாக போடுறோம் இல்லையா? அதே மாதிரி வேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வீட்டில் இருந்தும். ஸோ அதையும் நம்ம கம்மி பண்ணலாம். ஆல் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இது எல்லாமே என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ்க்கு கீழே தான் வரும். அடுத்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லும்போது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இது எல்லாமே என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ்க்கு லீட் பண்ணும். இதனால் ஓசோன் டிப்ளீஷன் வரலாம், குளோபல் வார்மிங் வரலாம், கிளைமேட் சேஞ்ச் நடக்கலாம், டீஃபாரஸ்டேஷன் மரங்களை நம்ம வெட்டுறோம் இல்லையா? ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை. அடுத்து வாட்டர், எனர்ஜி, ஃபுட் ஸ்கார்சிட்டி. ஸோ ஃபுட் ஸ்கார்சிட்டி, வாட்டர் ஸ்கார்சிட்டினா என்ன? ஸ்கார்சிட்டினா பற்றாக்குறை, எனக்கு பத்தலை. சரியா? அடுத்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் இம்பேக்ட். ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா ஒரு இடத்துல நிறைய இண்டஸ்ட்ரீஸை கட்டி நான் ஒரு ரூரல் ஏரியாவை அர்பனாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ப்ராசஸாக இருக்கலாம். இது எல்லாமே என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ்க்கு கீழே தான் வரும். சரியா? மேம், டுமாரோ பயோ அண்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம், டோன்ட் நோ வாட் டு டூ. டே, பயாலஜிக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ போட்டிருக்கோண்டா, அதையாவது அட்லீஸ்ட் படிச்சுட்டு போங்க. சரியா? Students should not only understand these issues but also work towards finding solution to reduce or rectify them. ஸோ இந்த லெசன் நம்மளுக்கு ஏன் வச்சுருக்காங்கன்னா, இதுதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகாமல் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும், அதை சரி பண்ணணும். அதுக்காக தான் இந்த லெசனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸில். சரியா? ஸோ குளோபல் கன்சர்ன். countries across the world recognize the importance of addressing these issues. ஸோ இது வந்து நம்ம மட்டுமே பண்ணுறது கிடையாது, உலகம் ஃபுல்லாக இதை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அப்போ தான் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடைக்கும். சில பேர் இதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியாவது யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் விஷயம். சரியா?
இப்போ many global summits, conferences and conventions are organized by the United Nations to minimize human-induced problems through international agreements signed by approximately 150 countries. இப்போ இந்த summits, conferences அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பெரிய பெரிய மீட்டிங் வந்து நடக்கும். அதில் நிறைய நாடுகள்லேருந்து போகிற லீடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்சஸ் ஒரு கமிட்டிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அக்ரிமெண்ட்டெல்லாம் சைன் பண்ணுவாங்க. சரியா? அப்போ அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணும்போது மேஜராக அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? ஹியூமன் இன்டியூஸ்டு ப்ராப்ளம்ஸை எப்படி கம்மி பண்ணுறது? மனுஷங்க தான் எங்கள் பிரச்சனையே. மனுஷன் இல்லை அப்படின்னா இந்த சுற்றுச்சூழலை தன்னைத்தானே பார்த்துக்கும். சரியா? ஆனால் நம்ம தான் அதை வந்து கெடுத்து விட்டுட்ருக்கோம். அப்போ மனுஷங்கனால வந்து இந்த பிரச்சனையை எப்படி நம்ம கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்து அதை நாங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் போடுவாங்க. ஸோ இது வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? யுனைடெட் நேஷன்ஸ். ஓகே, யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவாங்க. அந்த சைன் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் அப்ராக்சிமேட்லி 150 கண்ட்ரிஸ் தான் இருக்கும். சரியா? அடுத்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் போகலாமா? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் போகலாமா? ரெடியா? யாராக இருந்தாலும் ஸ்பேம் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி பிளாக் செய்யப்படும், மறந்துடாதீங்க. நல்ல கேள்வியாக இருந்தாலும் மோசமான கேள்வியாக இருந்தாலும் 10 தடவை 5 தடவை போடுறீங்க, திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, கிளாஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஐடி பிளாக் செய்யப்படும். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் போகலாமா? ரெடியா? எஸ். இப்போ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னது? இந்த பூமி வெப்பமயமாகுதல் இல்லை சூடாகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இப்போது நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுங்கிறது நல்ல விஷயமா இல்லை ஒரு கெட்ட விஷயமா? ஃபிசிக்ஸ் லைவ் இல்லையா? பெய்டு பேட்சுக்கு லைவ் இருக்குடா. யூடியூபுக்கு இன்னைக்கு ஃபிசிக்ஸ் லைவ் கிடையாது. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமான்னு கேட்குறேன். ஏதாவது ஐடியா இருக்கா? தெரிஞ்சவங்க சொல்லலாம். உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்குது? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா நல்லதா கெட்டதா? எஸ், கேன் யூ டெல் மீ? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நல்லதா கெட்டதா? குட் டு த வேர்ல்ட். அப்புறம் ஏன் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸில் இதை ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க? சில பேருக்கு தோணலாம், என்னது நல்லதா? க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து கெட்ட விஷயம் தானே, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டும் கெட்டது தானே, இதை ஏன் நல்லதுன்னு சொல்கிறாங்க? நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, இது நல்லது தான்டா. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுங்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா நீ நான் இதெல்லாம் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கிய ரீசனே இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான். எப்படின்னா இப்போ உலகம் வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்குது, கரெக்டாக? ஒரு சில இடத்துல ஐஸாகவும் இருக்குது, ஒரு சில இடத்துல சூடாக இருக்குது, விச் இஸ் ஹேபிட்டபிளாக மாறி இருக்குது. நிறைய உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு தகுந்த ஒரு இடமா பூமி வந்து இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் என்ன பண்ணுன்னா நம்ம பூமியில் இருக்கக்கூடிய சில கேஸஸ், சில வாயுக்கள் ஓகே வெப்பத்தை கொஞ்சம் தக்க வச்சுக்கும். பூமிக்குள்ளே வரக்கூடிய சன்லைட் மூலிமா வர டெம்பரேச்சரை அப்படியே பிடிச்சி ஹோல்டு பண்ணிக்கும். சரியா? இப்போ இமேஜின் இந்த பூமி வந்து ஃபுல்லாகவே ஐஸாக இருக்குது. நம்ம யாராவது பொழைக்க முடியுமா? வாழ முடியுமா? வி கேனாட். ஸோ அது ஒரு ஹேபிட்டபிள் லொக்கேஷனாகவே இருக்காது இல்லையா? ஸோ பூமியில் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதே இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான். பட் ஒரு வகையில் அது நல்லதாக இருந்தாலும் இன்னொரு வகையில் அது கெட்டதும் கூட. ஏன்னா ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி போகும்போது பூமி ரொம்ப சூடாக ஆரம்பிக்குது. அதனால கிளைமேட் சேஞ்சஸ் வரலாம், குளோபல் வார்மிங் வரலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ ஒரு லிமிட் வரைக்கும் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுங்கிறது நல்ல ஒரு விஷயம். ஒரு லிமிட்டை தாண்டிடுச்சு ஓவராக நடக்குதுன்னா அது கெட்ட விஷயம். சரியா? இதுதான் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டோட ஒரு மெயினான விஷயம். ஸோ த ப்ராசஸ் பை விச் ரேடியன்ட் ஹீட் ஃப்ரம் த சன் இஸ் trapped by the gases in the atmosphere, increasing the earth's temperature. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? நம்ம பூமியில் இருக்கக்கூடிய சில கேஸஸ் நிறையா இருக்குது இல்லையா? ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், we have many gases. ஸோ இந்த கேஸஸ் எல்லாமே சூரிய வெளிச்சத்துலேருந்து வரக்கூடிய ஹீட்டை ட்ராப் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்குது, தக்க வச்சுக்குது.
ஸோ கேஸஸ் ரெஸ்பான்சிபிள் என்னென்னலாம்? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, தென் சிஎஃப்சி குளோரோ ஃப்ளோரோ கார்பன், இது எல்லாமே இந்த வேலையை தான் பார்க்குது. சரியா? அப்போ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு பார்த்தா அதில் நிறையா இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு. 60% கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 20% மீத்தேன் இருக்குது, 14% சிஎஃப்சி இருக்குது. மற்ற கேஸஸ் எல்லாம் அதர் 6%. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். 3 மார்க் ஆர் 2 மார்க்கில் கேட்கலாம். ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னே கேட்கலாம். இந்த டயக்ராமை நீங்கள் போட்டால் போதும். சரியா? ஸோ ஆரே உங்கள் ஐடி பிளாக் ஆகுது. ஸ்பேம் பண்ணாதீங்கன்னு சொன்னதே உங்களுக்காக தான். அப்போவும் கேட்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அடுத்து போகலாமா? இப்போ ஒருவேளை இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கார்பன் டை ஆக்சைடு 60% இருந்தது, மீத்தேன் வந்து ஒரு 20% இந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா? இதெல்லாம் பர்சன்டேஜ் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? இர்ரிவர்சபிள் ஈகோசிஸ்டம் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வரும். நம்மளுடைய ஈகோசிஸ்டமில் நிறைய சேஞ்சஸ் வரும், கிளைமேட்லேயும் நிறைய சேஞ்சஸ் வரும். ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா, இதை நம்மளால் சரி பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட சேஞ்சஸ் தான் அது இருக்க போகுது. சரியா? எக்ஸாம்பிள், கோரல் ப்ளீச்சிங் இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார், தமிழ்நாடு. ஸோ வங்காள விரிகுடான்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்ஃப் ஆஃப் மன்னார். இங்கே கோரல் ரீஃப் அப்படின்னா பவள பாறைகள்னு சொல்லுவாங்க. கடலுக்குள்ள நீங்கள் மண் பகுதியில் பார்த்தீங்கன்னா கலராக நிறைய உயிரினங்கள் வந்து இருக்கும். அதுக்கும் உயிரெல்லாம் இருக்குது. சொல்கிறது தான் பாறைன்னு, பட் அதுக்கும் உயிரெல்லாம் இருக்குது. பட் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் நடந்து கடலோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால அந்த கோரல் ரீஃப் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் எக்ஸாம்பிள் ஃபார் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். சரியா? இப்போ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எப்படியெல்லாம் குளோபல் வார்மிங் காரணமாக இருக்குது பார்க்கலாமா? ரெடியா? ஐ எம் சிஎஸ். ஸோ பாய். சிஎஸ்ஸாக இருந்தாலும் குளோபல் வார்மிங் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்டா. நம்ம வாழ்கிற பூமியை பற்றி தான் கற்றுக்க போகிறோம். சரியா? அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி, யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. யாராவது இன்னும் லைக் போடாமல் இருக்கீங்களா? எல்லாருமே லைக் போட்டுருங்க பார்க்கலாம். அடுத்து போகலாமா? ஆன் த ரூல் ஆஃப் ரோடா கண்டிப்பாக டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன்ப்பா. பட் நாளைக்கே எக்ஸாம் அப்படின்னா கொஞ்சம் முடியாது, கஷ்டம்தான். பட் நான் கண்டிப்பாக டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்கமிங் டேஸில். அடுத்து போகலாமா? ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எப்படியெல்லாம் குளோபல் வார்மிங்க்கு காரணமாக இருக்குது. ஸோ பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ். ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து கோல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் தான். சரியா? ஸோ இப்போ இதை எரிக்கிறது மூலயமா நிறையா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இந்த மாதிரி கேஸஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது அதுக்குள்ளே இருந்து. ஸோ ஃபாசில் ஃபியூவல்ஸ்னால் யாரெல்லாம் வருவாங்க? இட் இன்க்ளூட்ஸ் கோல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ். இந்த கோல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே பூமிக்குள்ளே புதைஞ்சுதான் இருக்கும். நம்ம தான் ஓட்ட போட்டு அதை உறிஞ்சி சக் பண்ணி எடுப்போம். சரியா? இப்போ இந்த கோல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ் எல்லாம் இயற்கையாகவே உருவாகிற ஒரு விஷயம், நம்ம உருவாக்குறது கிடையாது. எப்படி உருவாகுது? பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நான் சொல்கிறது நூற்றுக்கணக்கான இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி. சரியா? நம்மளோட பூமியில் நிறைய பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அந்த பிளான்ஸு, அனிமல்ஸு இறந்து போனதுக்கப்புறமா அது மக்கி போகும் இல்லையா? மக்கி போகிறது. அட் த சேம் டைம் நம்ம பூமியில் வருஷம் சாயில் லேயர்ஸ் புதுசாக ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது. தெரியுமா? பெரிய பெரிய பாறைலாம் உடஞ்சி தான் சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போது இன்றைக்கி நான் ஒரு பிளான்ட்டை புதைச்சி வைக்கிறேன் அப்படின்னா அது அடுத்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிருக்கும். ஏன்னா மேலே நிறைய லேயர்ஸ் ஆஃப் சாயில் புதுசாக ஃபார்ம் ஆகுது. அப்போ இதே மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்னால் யோசிச்சு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நான் இங்கே ஒரு பாடியை புதைச்சி வைக்கிறேன், மண்ணுக்கு மேலே தான் புதைச்சி வைக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு 500 வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்த பாடி அப்ராக்சிமேட்லி ஒரு 100 அடி கீழே போயிருக்கலாம், 1000 அடி கீழே போயிருக்கலாம். கரெக்டாக? இன்னும் பல மடங்கு கூட கீழே டெப்த்தில் போயிருக்கலாம். அப்படி போகும்போது எர்த்துக்கு சென்டர் நோக்கி போக 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 ஆழமாக போக போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அது சேம் டைம் வந்து பிளான்ட்டோ இல்லை அனிமலோ வந்து டீகம்போஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, மக்கி போயிட்டுருக்கு. கரெக்டாக? இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இந்த கோல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது.
டெட்டான பிளான்ட்டோ இல்லை டெட்டான அனிமலோ அண்டர் ஹை ப்ரெஷர் அண்டர் ஹை டெம்பரேச்சர் டீகம்போஸ் ஆகும்போது மக்கி போகும்போது தான் கோல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபார்ம் ஆகுது. அதை நம்ம பல வருஷம் கழித்து என்ன பண்ணுறோம், எங்கே இருக்குது அப்படின்னு லொக்கேஷன் கண்டுபிடிச்சி நம்ம ட்ரில் பண்ணி எடுக்கிறோம், நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பெட்ரோல்னால் வண்டிக்கு அடித்து யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஓகே. இப்போது இந்த மாதிரி ஃபாசல் ஃபியூவல்ஸை நான் பேர்ன் பண்ணுறதுனால கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, மீத்தேன் ரிலீஸ் ஆகுது. சரியா? ஸோ அக்ரிகல்ச்சரல் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ராக்டிசஸ். ஸோ விவசாயத்தில் நம்ம பண்ணுற சில விஷயங்களும், அனிமல்ஸ் நம்ம வளர்க்குறோம், ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்குறோம், அதை வளர்க்கும் போது நம்ம பண்ணுற சில விஷயங்களும், இது எல்லாமே குளோபல் வார்மிங்க்கு ஒரு காரணமாக இருக்குது. சரியா? ஓகே. மோனேஷ், நான் எடுத்துகிட்டு இருக்கிறதே லைன் பை லைன் தான், என்ன எடுத்துகிட்டு இருக்கோன்னு கூடவா தெரில. ஆரியன், நீங்கள் ஒரு வேலை பண்ணீங்க, அதுக்காக தான் நான் பிளாக்கே பண்ணேன், திரும்பவும் வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட போகிறேன், இந்த சேனல்லேருந்தே உங்களை ஹைட் பண்ணிட போகிறேன். நீங்கள் மெசேஜ் பண்ணால் இனிமேல் எனக்கு காட்டவே காட்டாது, யாருக்குமே காட்டாது. சரியா? கிளாஸுக்கு வந்தோன்னா கவனிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், தேவையில்லாத கேள்வியை கேட்காதீங்க. ஏன் சேலரி என்னவா இருந்தால் உங்களுக்கு என்ன, கிளாஸை கவனி. ஒன்லி தட் வில் கிவ் யூ மார்க்ஸ். என்னோட சேலரி என்னன்னு சொன்னால் உனக்கு மார்க்ஸில் வந்துருமா, இல்லை நாளைக்கு போய் உன் எக்ஸாமில் அதுவாக கேட்க போகிறாங்க? தேவையான கேள்விகளாக கேளுங்க. எங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் தமிழ் தான் எக்ஸாம், நீங்கள் ஏன் பயாலஜி எடுக்கிறீங்க? எல்லாருக்கும் வேறு வேறு எக்ஸாம் இருக்குது. சரியா? அதனால் காமனாக ஒரு லைவ் வந்து மேரத்தான் மாதிரி போக முடியாது. ஸோ நார்மல் ஷெட்யூல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அம்ஜத் கான், படிடா பரமா, இதெல்லாம் தேவையா? சரி வா. இப்போது ரெஃப்ரிஜரேட்டர், நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஏசி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஃப்ரிட்ஜோ இல்லை ஏசியோ யூஸ் பண்ணுறதுனால அதுக்குள்ளேருந்து குளோரோஃப்ளூரோ கார்பன் CFC அப்படின்ற ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அக்ரிகல்ச்சரில் கண்டிப்பாக எல்லாருமே உரம் போடுவோம், அதிலிருந்து எனக்கு N2O எமிட் ஆகுது. ஸோ இது எல்லாமே குளோபல் வார்மிங்க்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்குது. ஆட்டோமொபைல் எமிஷன்ஸ் அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஆட்டோமொபைல் அப்படின்னா நம்ம வச்சுட்டு இருக்க வண்டி, காரு, ட்ரக்கு, வேற என்ன, லாரி, இது எல்லாத்துலேருந்தும் எனக்கு புகை வருதா, அந்த புகையும் எனக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸஸாக வந்து மாறி குளோபல் வார்மிங்கை இன்டியூஸ் பண்ணுது. குளோபல் வார்மிங் அப்படின்னா புவி வெப்பமயமாகுதல். சரியா? ஓகே. அடுத்து போகலாமா? ஸோ குளோபல் வார்மிங்னா என்ன டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். ரைட்? பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் போடாமல் இருக்கீங்க, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கேன், எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. குளோபல் வார்மிங்னா என்ன? It is the rise in mean global temperature due to increased greenhouse gases concentration that is highest in 4000 years. கடந்த 4000 வருஷத்தில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் தான் நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இட் இஸ் த ரைஸ் இன் மீன் குளோபல் டெம்பரேச்சர். உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரோட ஆவரேஜை நம்ம எடுத்தோம்னா அந்த ஆவரேஜ் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை தான் குளோபல் வார்மிங்னு சொல்லுவோம். இது எதனால் அதிகமாகுது? ஏன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகமாகுது. ஓகேவா? ஸோ இதனால் டெம்பரேச்சரும் அதிகமாகுது. ஸோ அதோட காரணம் என்ன? ஓவர் பாப்புலேஷன், மக்கள் தொகை அதிகமாகிறது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஏன்னா அதனால எனக்கு நிறைய உணவு தேவைப்படுது, நிறைய ஃபைபர் தேவைப்படுது, நிறைய ஃபியூவல் தேவைப்படுது. ஸோ நம்ம அல்டிமேட்லி என்ன பண்ணுறோம், ஃபியூவலுக்காக பெட்ரோலை நிறைய உறிஞ்ச ட்ரை பண்ணுறோம். ஃபுட்டு வேணுமா, அப்போ நிறைய அக்ரிகல்ச்சர் போட்டு நம்ம ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். தென் clouds, dust and humidity can also trap heat. நம்ம வானத்தில் மேகங்கள் இருக்குது, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஈரப்பதம் இருக்கா, இது எல்லாமே நம்மளுடைய டெம்பரேச்சரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால் இட் இஸ் லீடிங் டு த வார்மர் நைட்ஸ் கம்பேர்ட் டு கிளியர் நைட்ஸ். ஸோ இப்போ நைட்டில் தான் எனக்கு கொஞ்சம் சூடாக மாறுது அப்படின்னா இதுதான் ரீசனாக இருக்குது. சரியா? அடுத்து போகலாமா? ஸோ இந்த குளோபல் வார்மிங்னால வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் என்னென்ன, பாதிப்புகள் ஆர் என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரலாம்?
மஞ்சு தீமின்னல்ல போய் கிளாஸ் கவனிக்காம இங்க என்ன பண்றீங்க? பிசிக்ஸ் கிளாஸ் போயிட்டு தானே இருக்கு. அம்ஜத் கான், இதுக்கு மேலே உன்னோட மெசேஜ் வந்து தேவையில்லாமல் வந்ததுன்னா பிடிச்சி பிளாக் பண்ணி விட்டுருவேன். ஏற்கனவே ஒரு வார்னிங் கொடுத்தாச்சு. திஸ் இஸ் மை செகண்ட் வார்னிங். தேர் வில் பி நோ தேர்ட் வார்னிங். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் பார்க்கலாமா? இப்போது எனக்கு மொத்த பூமியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால என்ன ஆகலாம்னா ஆர்டிக் ரீஜன், அண்டார்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் வந்து உருகலாம். போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய ஐஸ்பர்க்ஸு, ஐஸ் கேப்ஸ் எல்லாம் உருகலாம். கிளேஷியர்ஸ் அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய ஐஸ் தான். இதெல்லாம் மெல்ட் ஆகி கடலில் வந்து கலக்குது. அப்போ கடலுடைய மட்டம் இன்க்ரீஸ் ஆகுது. கடலில் நிறைய தண்ணி சேர்றதுனால கடல் மட்டம் அதிகரிக்குது. சேஞ்சஸ் இன் த வெதர் பேட்டர்ன்ஸ், மோர் ஃப்ளட்ஸ் ஆர் ட்ரவுட். ஸோ இதனால் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா சுற்றி இருக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள் வந்து நடக்குது. ஸோ அதனால எய்தர் வெள்ளம் அடிக்கடி வரலாம், இல்லையா சம்டைம்ஸ் பஞ்சம் கூட வரலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாமல் தேவையான உணவு கிடைக்காம பஞ்சம் கூட வரலாம். சரியா? ஆல்டர்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் ஸ்பீஷியஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்மளை சுற்றியும் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அனிமல்ஸு, பிளான்ஸு, இது எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ அதில் சில சேஞ்சஸ் வரலாம். இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டுக்குருவிகள் நிறையா இருந்திருக்கலாம். இப்போது வந்து சிட்டுக்குருவிகள் அவ்வளவா பார்க்க முடியலை. இதுதான் ஆல்டர்ட் பயோடைவர்சிட்டிக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். சில வெரைட்டிஸ் காணாமல் போகலாம். சில வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸோ, பேர்ட்ஸோ, இல்லை பிளான்ஸோ காணாமல் போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. தென் ஸ்பீஷியஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எந்தெந்த இடத்துல எனக்கு அதிகமான ஸ்பீஷியஸ் இருக்குது. ஓகே, இப்போ என்னோடய வீட்டை சுற்றியுமே பிளான்ஸில் ஒரு 50 வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த சேஞ்சஸ் வரும்போது அதில் ஸ்பீஷியஸ் கம்மியாகலாம். சரியா? அடுத்து ரெடியூஸ்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ராபிக்ஸ் அண்ட் சப்ட்ராபிக்ஸ். ஸோ எனக்கு வந்து ட்ராபிக்கல் ஏரியாலையும் சப்ட்ராபிக்கல் ஏரியாலையும் உணவு வந்து நான் அக்ரிகல்ச்சர் மூலிமா பண்ணுறேன்னா அதுவே கம்மியாக தான் எனக்கு கிடைக்குது. சரியா? ஓகே. ஸோ சோர்ஸஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எங்கேருந்தெல்லாம் கிடைக்குது? ஸோ பேசிக்கலி இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் தான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இல்லையா? இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது பார்க்கலாமா? ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கோல் பேஸ்ட் பவர் பிளான்ஸ், நிலக்கரியை வச்சு நான் எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரலாம். வெஹிக்கல் எமிஷன்ஸ், நம்ம வச்சுருக்க வண்டி கார்லேருந்து புகை வெளியே வருது, அதுலேருந்து வரலாம். ஃபாசில் ஃபியூவல் பர்னிங், பெட்ரோல் எரிக்கிறது, தென் நேச்சுரல் கேஸை வந்து கம்பஷன் பண்ணுறதுனால வரலாம். ஸோ சில காரெல்லாம் வந்து கேஸில் தான் ஓடும் இல்லையா? ஸோ அதிலிருந்தும் கூட வரலாம். தென் ஸ்டபிள் பர்னிங். ஸ்டபிள் பர்னிங்னா என்ன? எனி ஐடியா? What is stubble burning? தெரியுமா தெரியாதா? பர்னிங்னா எரித்தல். ஓகேப்பா. ஸ்டபிள்னா என்னது? ஸ்டபிள்னா என்னது? நம்ம விவசாயம் பண்ணுறோமா, விவசாயம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிளான்ஸோட மிச்ச மீதி எல்லாமே இருக்கும் வயலில், அதை அப்படியே எரிச்சு விட்டு வர்றது, அதுதான் வந்து ஸ்டபிள் பர்னிங்னு சொல்லுவோம். சரியா? தென் நேச்சுரல் சோர்ஸஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வல்கனோ எரப்ட் ஆகுது, எரிமலை வந்து வெடிக்குது, அதனால கூட கார்பன் டை ஆக்சைடு வரலாம். அடுத்தபடியாக ஓஷன்ஸ்லேருந்தும் வரலாம். அண்ட் செடிமெண்ட்ஸ்லேருந்தும் வரலாம். செடிமெண்ட்ஸ் தான் பாறாங்கல் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்தும் சில கேஸஸ் வந்து வெளியே வரலாம். அடுத்து மீத்தேன், CH4 எங்கிருந்தெல்லாம் வருது? இட் இஸ் 20% மோர் எஃபெக்டிவ் தேன் கார்பன் டை ஆக்சைடு அட் ட்ராப்பிங் ஹீட். இப்போது தராசுக்கல்ல வைக்கிறோம் சரியா, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன் ரெண்டையும் வைக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணுமோ அதை விட அதிகமாகவே மீத்தேன் வந்து ட்ராப் பண்ணுது, அதுவும் 20% அதிகமாக. ஸோ இதோட சோர்ஸஸ் என்னென்ன, எங்கேருந்தெல்லாம் எனக்கு மீத்தேன் கிடைக்கும்? பேடி ஃபீல்டு, நெல் வயல்லேருந்து பார்க்கலாம். கேட்டில், நம்ம வந்து ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்குறோம், கால்நடைகள்னு சொல்லுவோம், ஸோ அது வந்து கிடைக்கலாம்.
அடுத்து பாக்டீரியா, சில பாக்டீரியாஸ் வந்து மீத்தேனை ஒமிட் பண்ணும், மெத்தனோபாக்டீரியம் பார்த்துருக்கோமா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, மீத்தேனை எமிட் பண்ணுது. தென் ஃபாசல் ஃபியூவல்ஸ்லேருந்து கிடைக்கலாம் வைல்டு ஃபயர், ஸோ காட்டு தீனெல்லாம் சொல்லுவாங்க. இது மூலியமாகவும் நம்மளுக்கு என்ன ஆகலாம், எனக்கு மீத்தேன் ரிலீஸ் ஆகலாம். ஸோ அடுத்ததான் நைட்ரஸ் ஆக்சைடு N2O. ஸோ நேச்சுரல் மீன்ஸாக பார்க்கும்போது எனக்கு கடல்லிருந்து தென் சாயிலிருந்து கூட நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். இதுவே நம்ம பண்ணுற சில ஆக்டிவிட்டீஸ்னால என்ன ஆகுது, நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அது என்னென்னலாம், நம்ம உரம் யூஸ் பண்ணுறோம், ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம், அதனால கிடைக்கலாம். நைலான் ஆர் நைட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகலாம். தென் ஆர்கானிக் மேட்டர், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் பர்ன் பண்ணுறதுனால கூட கிடைக்கலாம். சரியா? மீத்தேன் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் தேன் கார்பன் டை ஆக்சைடு. ஆமாம், இன் த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ராப்பிங் ஹீட். அது நீங்கள் கேட்கல. ஓகே, எப்போ அது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா ஹீட்டை ட்ராப் பண்ணுறதில்ல. ஓகே, ராஜ்குமார் 11th பயோ எப்போ, அதான் ஏற்கனவே சொன்னேனே, டியூஸ்டேவும் சாட்டர்டேவும் இருக்கும். 11th பயோவோட லைவு டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே, 12th பயோவோட லைவு மண்டே அண்ட் வென்ஸ்டே. சரியா? இந்த மாதத்துக்கு, அடுத்த மாதம் இது மாறும், மாதம் மாறும், பட் இந்த மாதம் இதுதான் ஷெட்யூல். மண்டே அண்ட் வென்ஸ்டே ஃபார் 12th, டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே ஃபார் 11th. அடுத்து குளோபல் வார்மிங்னால பிளான்ட்ஸுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம். ஃபர்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். ஸோ எனக்கு விளைச்சல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கம்மியாகுது. ஃப்ரீக்வெண்ட் ஹீட் வேவ்ஸ், அடிக்கடி வந்து எனக்கு அனல் காற்று மாதிரி வீசலாம். பெஸ்ட் அதிகமாகும். பெஸ்ட்டுனா இந்த பூச்சி, வண்டு இதெல்லாம் இருக்குமா, பிளான்ட்டை கடித்து சாப்பிட்டு சேதம் பண்ணக்கூடிய பூச்சி, வண்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுவும் எனக்கு அதிகமாகலாம் குளோபல் வார்மிங் அப்போது. தென் ஃபங்கல் க்ரோத், ஃபங்கையோட ப்ரொடக்ஷன் அதிகமாகலாம். ஸோ ஃபங்கை எப்போவுமே நான் ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். டெம்பரேச்சர் எங்கெல்லாம் கொஞ்சம் வார்மாக இருக்கோ அந்த இடத்துல தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதே மாதிரி கொஞ்சம் எப்போவுமே ஈரமாகவே இருக்குது அப்படின்னா அங்கே தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். எக்ஸாம்பிள், நம்ம பாடியில் ஜாயின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஜாயின்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கும் போது உள்ளே வந்து வேர்க்குது, ஹியூமிடிட்டியும் இருக்குது, வார்மான டெம்பரேச்சரும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சம்மர் சீசன்லலாம் தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையாவே வரும். ஏன்னா டெம்பரேச்சர் அட் த சேம் டைம் நம்மளுக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும், அப்போ ஹியூமிடிட்டியும் கிடைச்சிருது. அப்போ இந்த மாதிரி டைமில் தான் எனக்கு ஃபங்கை செம்மையாக வளரும். சரியா? இன்க்ரீஸ் இன் வெக்டார்ஸ் அண்ட் எபிடமிக்ஸ். வெக்டார்ஸ்னால் யார், இப்போ கரப்பாம்பூச்சி, மஸ்கிட்டோ இதெல்லாம் தான் வெக்டார். இதெல்லாம் பேசிக்கலி என்ன பண்ணுதுன்னா ஒரு பாக்டீரியா ஆர் ஒரு வைரஸை ஸ்ப்ரெட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்போது இதனால் ஒரு நோய் வரலாம், ஆனால் இது காரணம் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு பரப்பி விட்டு போகிற ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்குது, இது காரணம் கிடையாது. சரியா? ஸோ வெக்டாரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு ரீசனாக இருக்குது. எபிடெமிக்ஸ், எபிடெமிக்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து வெளியே வர நோய். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப்ரிக்காவில் நிறைய பேருக்கு எய்ட்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து அந்த ரீஜனுக்குள்ளேயே இருக்குது. இப்போ இந்தியாவில் அவ்வளோவா நம்ம பார்க்க முடியாது. ஆஃப்ரிக்காவில் இட் இஸ் அன் எபிடெமிக். அந்த ஒரு ஏரியா ஃபுல்லாகவே வந்து எனக்கு எய்ட்ஸோட ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து எனக்கு ஒரு நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அதுவும் அந்த ஏரியாக்குள்ளே மட்டுமே இருக்குன்னா அது எபிடெமிக்ஸ். சரியா? ஸோ நிறைய நோய்கள் உருவாகிறதுக்கு இது காரணமாக இருக்குது. அடுத்து போகலாமா? டுமாரோ பயாலஜி எக்ஸாம் மேம். ஓகே, வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் மீ டு டூ? அக்ஷயா, என்ன ஹெல்ப் வேணுமோ அதை தெளிவாக கேளுங்க. ஸோ குளோபல் வார்மிங் எஃபெக்ட் ஆன் பிளான்ஸ் பார்க்கலாமா? எஸ், அதில் தான் 3 பாயிண்ட்ஸ் இப்போ பார்த்தோம். தென் ஃப்ளட் டேமேஜ், ஸோ அடிக்கடி வெள்ளம் வருது, வாட்டர் ஸ்கார்சிட்டி தண்ணீர் பற்றாக்குறை வருது, சேஞ்சஸ் இன் த ஃப்ளவரிங் சீசன்ஸ் அண்ட் பாலினேஷன்ஸ். ஸோ பேசிக்லி வந்து எனக்கு சம்மர் சீசனில் இந்த பூ பூக்கும் அப்படின்னா இப்போ சம்மர் சீசனில் பூக்காமல் அடுத்த சீசனில் பூக்கிறது. ஸோ இந்த மாதிரி கூட குளோபல் வார்மிங்னால நடக்கலாம். ஸ்பீஷியஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் மைக்ரேஷன் நடக்கலாம். ஸ்பீஷியஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா அழிஞ்சு போகிறது, சில ஆர்கானிசம் வந்து அழிஞ்சே போயிடலாம். இல்லைன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மைக்ரேஷன்ஸ் நடக்கலாம். சரியா? அடுத்து போகலாமா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மேம். இன்னுமா அது பார்க்கல? ஜஸ்ட் அ மினிட், நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவை எடுத்து பின் பண்ணி வைக்கிறேன்.
இந்த 12th பயாலஜியா? பாலினேஷன்னா மகரந்தமா? மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பாலினேஷன். எஸ். ஸோ பயாலஜியோட செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன்டா மேலே. இதுதான் வீடியோ. அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஹானிஷ், யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க, பேசினா ஐடி பிளாக் ஆயிடும்னு அவங்களுக்கு தெரியும், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸை கவனிங்க, இல்லைனா வேறு ஏதாவது லைவ் செஷனில் போய் பேசுங்க, இங்கே வேண்டாம். ஸ்ட்ராட்டஜிஸ் டு டீல் வித் குளோபல் வார்மிங். இப்போ குளோபல் வார்மிங் நடந்துருச்சு அப்படின்னா எப்படியெல்லாம் இதை வந்து நம்ம டீல் பண்ணலாம், எப்படி கம்மி பண்ண பார்க்கலாம், ரிஸ்க்கை கம்மி பண்ண பார்க்கலாமா? இன்க்ரீஸ் த வெஜிடேஷன் கவர் அண்ட் க்ரோ மோர் ட்ரீஸ். வெஜிடேஷன் கவர் அப்படின்னா பிளான்ட்ஸு ட்ரீஸை வளர்க்குறத நம்ம இன்னுமே அதிகமாக பண்ணணும், நிறையா மரத்தை நட்டு வைக்கணும். ரெடியூஸ் ஃபாசல் ஃபியூவல் யூசேஜ் அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். ஸோ கோல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ் இதை யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணணும். ஓகே. ஸோ இதை கம்மி பண்ணாலே இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் வெளியேறதும் கம்மியாயிரும். ஓகேவா? அடுத்து டெவலப் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். ரெனியூவபிள் அப்படின்னா நான் இன்றைக்கி எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அடுத்த நாளும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சில எனர்ஜிஸ் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி. இன்றைக்கி நீங்கள் சோலார் எனர்ஜியை எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, நாளைக்கும் சூரியன் வந்து ஈன்னு பல கட்டுவார். கரெக்டாக? சூரியன் வராத ஒரு நாள் நீங்கள் பார்க்கவே முடியாது. மழை காலத்தில் வரமாட்டார் மேம் அப்படின்னு சொன்னோன்னா அப்படி கிடையாதுடா, சூரியன் காணாமல் போயிட மாட்டார். கரெக்டாக? ஸோ கிளைமேட்னால மேலே வராமல் இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த க்ளவுடி அப்பியரன்ஸ். பட் சூரியன் ஸ்டில் சோலார் சிஸ்டமில் இருந்துகிட்டே தான் இருக்கார். கரெக்டாக? ஓகே. அடுத்து மினிமைஸ் நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் ஏரோசால் யூஸ். நைட்ரஜன் செய்யப்பட்ட உரத்தை நம்ம கம்மி பண்ணணும். சரியா? அடுத்து இந்த யூரியாலாம் நைட்ரஜன்னால தான் வந்திருக்கே, யூரியா அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏரோசால்ஸை யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிக்கலாம். ஏரோசால்ஸ்னால் பேசிக்லி வந்து இந்த பர்ஃப்யூமு, ரூம் ஃப்ரெஷ்னரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணாலே மேக்ஸிமம் இந்த குளோபல் வார்மிங்கை நம்ம கம்மி பண்ண முடியும். சரியா? ஓகே. இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் கொடுத்த எப்போவுமே சென்டம் வரும் 95+ வரும்லாம் சொல்லி கொடுக்கறது கிடையாது, அதுக்கானது கிடையாது. இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்தா படித்தாலே சென்டம் வரும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு உனக்கு புக்கு, இதை மட்டும் கொடுத்து இதை படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தா நீ வந்து நல்ல மார்க் வேணால் வாங்கலாம். சென்டம் 90க்கு மேலே 95க்கு மேலெலாம் வாங்க முடியாது. ஒருவேளை உனக்கு லக் இருந்தால் 90க்கு மேலே 95க்கு மேலே வருமே தவிர ஐ கேனாட் ப்ராமிஸ் யூ. மேம் எங்கள் பயோ மேம் யார் பிக் ஆன்சர் எழுதுறாங்க, ஃபார் தெம் ஒன்லி ஷி இஸ் கிவிங் ஃபுல் மார்க். ஐ ரோட் ஆல் த கீ பாயிண்ட்ஸ் அண்ட் ஹைட்ரோஸ் ஈக்குவேஷன். ஐ ஹவ் மென்ஷன் மோர் தேன் இட் நீடட் பட் ஐ காட் ஒன்லி 80. ஸ்டடீஸ் பியா டோன்ட் வரி. பப்ளிக் எக்ஸாமில் இந்த மாதிரி நடக்காது. நம்பர் ஆஃப் பேஜஸோ இல்லை எவ்வளோ பெருசாக ஒரு ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்றதோ உன்னோட மார்க்கை சத்தியமாக முடிவு பண்ணாது இன் யோர் பப்ளிக் எக்ஸாம். கீவேர்ட்ஸ் தான் முக்கியம். அதனால் நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாமல், சாரி பெண்ணு பறந்துருச்சு, இதுக்கெல்லாம் வருத்தப்படாமல் நீ கீவேர்ட்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு போதும். சரியா? லென்த்தியாக தான் எழுதணும்லாம் ஒன்றுமே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேனே, சொன்னேன்னா ஞாபகம் இல்லை. டியூரிங் மை 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம், தமிழ் எக்ஸாம் நான் எழுதிட்டுருக்கேன். நானும் ஒரு பையனும் சேம் டெஸ்கில் உட்காந்துட்ருக்கோம் எக்ஸாம் சென்டரில். நானும் ஃபுல்லாக எழுதி முடிச்சாச்சு. பட் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க பையன் அடிஷ்னலாக அடுத்த 3 அடிஷ்னல் வந்து வாங்கினான். மெயின் புக்லெட்டை தாண்டி 3 அடிஷ்னல் வாங்கலாம் தமிழ் எக்ஸாமுக்கு. என்னடா இவ்வளோ வேற எழுதுறானே, நம்ம ஒன்றுமே எழுதலையே. மெயின் புக்லெட்லேயே வந்து நான் 1/2 பேஜை வந்து அடிச்சு விட்ருக்கேன். 1/2 பேஜ் எனக்கு இன்னும் காலி இருக்குது. மெயின் புக்லெட்லேயே ஒரு அடிஷ்னல் கூட வாங்கலை. ஆனால் என் பக்கத்தில் உட்காந்துருக்க பையன் 3 அடிஷ்னல் வாங்குறான். போச்சு போ, அவ்வளோதான், நம்ம வந்து நல்லாவே பண்ணல போல அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் ரிசல்ட் வந்தப்போ பார்த்தா நானும் அந்த பையனும் ஒரே மார்க்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு.
ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. நீ அடிஷ்னல் வாங்குறதோ எவ்வளோ பெருசாக எழுதுறியோ அதெல்லாம் முக்கியமே கிடையாது. அப்படி பார்த்தா எனக்கு அவ்வளோ மார்க் வந்திருக்காதுல்ல, எனக்கும் அவனுக்கும் ஒரே மார்க் தான் வந்துச்சு. சரியா? அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நீ கீவேர்ட்ஸை பாரு. சில பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங்கே அப்படி தாண்டா இருக்கும். என்னோடதெல்லாம் சின்ன சின்ன ஹேண்ட் ரைட்டிங் தமிழ். சில பேர் பெருசாக எழுதுவாங்க, நிறைய கேப் விட்டு விட்டு எழுதுவாங்க. அப்போ அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய பேஜ் கவர் ஆகும், பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஆன்சரு. ஸோ ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் வச்ச மார்க் வரும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது இல்லையா? ஸோ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, படிக்கிற கீவேர்ட்ஸை எழுது போதும். சரியா? ஓகே, இப்போ ஓசோன் டிப்ளீஷன் போகலாமா? அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கீங்க? எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. இன்னும் யாரெல்லாம் லைக் பண்ணாமல் இருக்கீங்க இந்த லைவ் செஷனுக்கு? எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஓகே, ஓசோன் டிப்ளீஷன் பார்க்கலாமா? ஓசோன் லேயர் அப்படின்னு ஒரு லேயர் வந்து இருக்குது. ஓகே, நம்மளோட பூமிக்கு மேலே இருக்குது. அந்த லேயர் டிப்ளீஷன் ஆகிறதுனா என்ன? ஓட்டைன்னு சொல்லுவாங்க, பட் அது ஓட்டை கிடையாது. அந்த ஓசோன் லேயரோட திக்னஸ் கம்மியாகி கொஞ்சம் தின்னாக மாறுறது தான் ஓசோன் டிப்ளீஷன்னு சொல்லுவோம். சரி, அது ஓட்டை கிடையாது. Region in the stratosphere that absorbs harmful UV radiation from the sun. ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், அயனோஸ்பியர் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ த ஹையஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ராட்டோஸ்பியரில் எனக்கு ஓசோன் லேயர் வந்து இருக்குது. இந்த லேயர் தான் என்ன பண்ணும்? சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த யூவி ரேடியேஷன், யூவிஏ, யூவிபி இது எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணுற ஒரு லேயராக இருக்குது. இது யூஸ்வலி என்ன ஆகும்னா, ஓசோன் லேயர் ப்ராப்பராக இருக்கும்போது அந்த யூவி ரேஸை உள்ளே வர விடாது. சரியா? ஆனால் இந்த ஓசோன் லேயரோட திக்னஸ் கொஞ்சம் கம்மியாகுதுன்றப்போ ஈஸியாக யூவி ரேடியேஷன் நம்ம பூமிக்கு உள்ளே வரும். பாட்னி 7th லெசன் லைவ் முடிஞ்சது சாந்தி. எஸ், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட். இப்போ ஓசோன் லேயர் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று குட் ஓசோன், இன்னொன்று பேட் ஓசோன். ஸோ குட் ஓசோன் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடியது. அண்ட் இது வந்து உயிர்களை காப்பாற்றும். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாரு. ஏன்னா இது யூவி ரேஸை உள்ளே விடாதா? யூவி ரேஸை உள்ளே விடலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மெல்லாம் இன்னும் நிறையா நாள் வந்து நல்லா இருக்கலாம். யூவி ரேஸ் உள்ளே வந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே ஸ்கின் கேன்சர் வரும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் வரும். அதனாலேயே உயிர்கள் வாழ முடியாத ஒரு இடமா மாறிடும். புரிஞ்சுதா? ஸோ குட் ஓசோன் வந்து நமக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. இப்போ பேட் ஓசோன்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரோபோஸ்பியர் ஏரியாவில் இருக்குது. இது ஹார்ம்ஃபுல்லான ஒரு பொல்யூட்டன்ட். இது வந்து ஒரு பொல்யூஷனை காஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது கெட்டது. பேட் ஓசோன் அப்படின்றது கெட்டது. சரியா? அடுத்து, ஓசோன் ரியாக்ட்ஸ் வித் த ஏர் பொல்யூட்டன்ஸ் டேமேஜிங் பிளான்ஸ் அண்ட் ஹியூமன் டிஷ்யூ. இந்த பேட் ஓசோன் பார்த்தோம் இல்லையா, இது வந்து என்ன பண்ணுது? மற்ற ஏர் பொல்யூஷனை காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் கூட மிக்ஸ் ஆகி ரியாக்ட் பண்ணி பிளான்ஸை டேமேஜ் பண்ணுது, நம்மளோட ஹியூமன் டிஷ்யூஸையும் டேமேஜ் பண்ணுது. இப்போது டாப்ஸான் யூனிட் டியும் சொல்லுவாங்க. இந்த யூனிட் தான் ஓசோன் லேயரோட திக்னஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லக்கூடியது. சரியா? ஆமாம், 3 டைப்ஸ் ஆஃப் யூவி இருக்குப்பா. சாந்தி, நீங்கள் போயிட்டு பாட்டனி சாப்டர் 7 ஆஷா மேம் வேதாந்து அப்படின்னு போட்டிங்க, 12th பாட்டனி போடுங்க. போட்டிங்கனாலே உங்களுக்கு லைவ் காட்டும்டா. ஸோ இந்த டாப்ஸான் யூனிட் தான் நம்மளோட ஓசோன் லேயர் எவ்வளவு திக்காக இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். ஸோ தி யூனிட் ஆஃப் ஓசோன் மெஷர்மெண்ட். நார்மல் ஓசோன் லேயர் வந்து ஒரு 300 டாப்ஸான் யூனிட் வந்து இருக்கணும். அதாவது 3 millimeter திக்னஸ் வந்து இருக்கணும். அதுதான் கரெக்டான அளவு. அப்போ அந்த திக்னஸை விட கம்மியாச்சு அப்படின்னா அதை தான் ஓசோன் லேயர் டிப்ளீஷன்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து போகலாமா? இதை ஓசோன் ஹோல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? ஓசோன் லேயர் இந்த குளோரோ ஃப்ளூரோ கார்பன்னு நான் சொன்னேன்னா, ஃப்ரிட்ஜு, ஏசியில் இருந்தெல்லாம் வரும். அந்த குளோரோ ஃப்ளூரோ கார்பன் அண்ட் சில இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியே வர கெமிக்கல்ஸ்னால அந்த ஓசோன் லேயரோட திக்னஸ் கம்மியாகலாம். சரியா? டேமேஜ் ஆகலாம். இதை தான் ஓசோன் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் நத்திங் பட் தின்னிங் ஆஃப் த ஓசோன் லேயர் இன் சர்டைன் ஏரியா. சில ஏரியாவில், ஓகே, ஃபுல்லாக எனக்கு வந்து தின்னாக மாறாது. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும், எந்த இடத்துல இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறையா இருக்கோ அதுக்கு மேலே
ஸ்ட்ராட்டோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா எனக்கு திக்னஸ் ரொம்ப கம்மியாக மாறிடும். அப்போ இதை தான் ஓசோன் லேயர் டிப்ளீஷன் ஆர் ஓசோன் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து ரிசல்ட்ஸ் இன் மோர் யூவிபி ரேடியேஷன். ஸோ இந்த யூவிஏ யூவிபி அப்படின்னு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்லேயே நிறையா டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த ஓசோன் லேயரோட திக்னஸ் கம்மி ஆகுதுன்னா எனக்கு இந்த யூவிபி ரேடியேஷன் நிறையா இந்த பூமிக்குள்ளே என்டர் ஆகும், லீடிங் டு டிஎன்ஏ டேமேஜ். அதனால என்ன ஆகலாம், இது ஒரு சூப்பரான மியூட்டேஷன் காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட். யூவி ரேஸ் நம்ம ஸ்கின்ல பட்டால் ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸ்லையும் டிஎன்ஏ மியூட்டேஷன் நடக்கும், சடனாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ டிஎன்ஏ டேமேஜ் ஆகும், ஸ்கின் ஏஜிங், தோல் வந்து சீக்கிரமாகவே இந்த சுருக்கங்கள்லாம் வந்து வயசாக ஆரம்பிக்கும், கேன்சர் கூட வரலாம். ஸோ வேர்ல்டு ஓசோன் டேங்கிறது 16th செப்டம்பர். இது வந்து ஒரு 1 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்குது, படித்து வச்சுக்கோங்க. வேர்ல்டு ஓசோன் டே இஸ் 16th செப்டம்பர். சரியா? அடுத்து போகலாமா? இன்டர்நேஷ்னல் மெஷர்ஸ். இப்போ இந்த ஓசோனை பாதுகாக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லை, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன மாதிரி நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கோம் பார்க்கலாமா? I ordered 12th biology combo but I received 11th material for maths alone. சரி, விஸ்வா பிரசாந்த் நீங்கள் மெயில் போடுறீங்களா? தீமின்னல் 2026@gmail.comக்கு மெயில் போடுங்க. I'll tell you how to return. ஓகேவா? தீமின்னல் 2026@gmail.com. ஓகே, சரி அடுத்து போலாமா? இன்டர்நேஷ்னல் மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வியனா கன்வென்ஷன் 1985 நடந்தது. இது எதுக்காக? ஓசோனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான் இது. அடுத்து மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் 1987 நடந்தது. It was an international treaty to phase out ozone depleting substances like for example CFCs. ஸோ இந்த ஓசோன் லேயரை டேமேஜ் பண்ணுறது இந்த விஷயங்கள் எல்லாம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, CFC தான் அப்படின்னு. ஸோ அதை எப்படி நம்ம வந்து கம்மி பண்ணலாம் இல்லை மொத்தமாகவே ஒமிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இருந்த ஒரு ட்ரீட்டி தான் இது. சரியா? அடுத்து க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் பார்க்கலாமா? இந்த க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் இஸ் அ இம்பார்ட்டண்ட் டாபிக். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க் ஆர் 5 மார்க் கேட்கலாம். சரியா? கண்டிப்பாக இதை பேஸ் பண்ண ஒரு கொஷின் வந்தே தீரும். இப்போ இந்த க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் CDMனா என்ன? இட் இஸ் டிஃபைன் அண்டர் கியோட்டோ ப்ரோட்டோகால் 2007 தான் இது வந்துச்சு. இதோடைய நோக்கம் என்ன, அதாவது எய்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரிவெண்ட் டேஞ்சரஸ் கிளைமேட் சேஞ்ச். நம்ம உலகத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் கிளைமேட் மாறுது, அப்போ அந்த கிளைமேட் சேஞ்சை கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணணும், அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம். அடுத்து ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸை எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது இந்த CDM. சரியா? தென் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரீப்ளேசிங் ட்ரெடிஷ்னல் எலக்ட்ரிசிட்டி வித் சோலார் பேனல்ஸ். நம்ம கரண்ட்டை எப்படி உருவாக்குறோம்? இதை நிலக்கரியை எரித்து அந்த ஹீட்லேருந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா? டேமில் வந்து தண்ணி ரொம்ப ஹைட்லேருந்து விழுகுது. ஸோ அந்த கைனட்டிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. விண்மில் இருக்குது இல்லையா? பட் விண்மில் கூட பரவாயில்ல, விண்டு எந்த ஒரு காலத்துலேயும் காணாமல் போகாது. தண்ணி இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைட்ரோ பவரும் வந்து தண்ணி இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த நிலக்கரியை எரித்து தான் நம்மளுக்கு வந்து இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்லாம் அதுதானே நடக்குது. அப்போது இது மூலிமா வரும்போது நிலக்கரி எனக்கு காணாமல் போகுது இல்லையா? இட் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ், இட் இஸ் நான் ரினியூவபிள். ஒரு தடவை இந்த பூமியில் இருக்க எல்லா நிலக்கரியும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, ரைட்? ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்?
சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தீமின்னல் பேட்சில் 10th சாப்டர் ஜுவாலஜியில் உள்ள பேலன்ஸ் புக் பேக் கொஷின் டீச் பண்ணுவீங்களா? எல்லாமே முடிஞ்சுடா. இப்போ சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் சர்டிஃபைட் எமிஷன் ரிடக்ஷன் கிரெடிட்ஸ், தட் இஸ் 1 CER = 1 ton ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது இப்போ சில ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணுறோம், எப்படியெல்லாம் இதை கம்மி பண்ணலாம், க்ரீன் ஹவுஸ் கேஸை கம்மி பண்ணலாம் அப்படின்னு. ஒருவேளை உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் 1 டன் கார்பன் டை ஆக்சைடை கம்மி பண்ணி காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும். அதுதான் சர்டிஃபைட் எமிஷன் ரிடக்ஷன் கிரெடிட்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து போகலாமா? தென் பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ். சில பிளான்ஸ் ஒரு சில ஏரியாவில் வளருது, அது வளர்றது மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதாகவும் இருக்குது, அது ஒரு சிக்னலாகவும் ஆக்ட் ஆகுது. அதுதான் பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவோம். என்னென்னு பார்க்கலாமா? certain plants indicate environmental conditions like biological indicators இருக்கலாம், இல்லை phyto indicators இருக்கலாம். what do you mean by that? இப்போது ஒரு இடத்துல எனக்கு பொல்யூஷன் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சில பிளான்ஸ் எல்லாம் வளரவே வளராது, அப்போ அதுவே ஒரு இண்டிகேஷன் தானே. சில இடத்துல ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் வளருது அப்படின்னா அந்த இடத்துல பொல்யூஷனே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுவும் ஒரு சிக்னல் தானே, உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல வருது அது. கரெக்டாக? அப்போ இதை தான் என்ன சொல்லுவாங்க, பிளான்ஸே இண்டிகேட்டர்ஸாக இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ஃபைட்டோ இண்டிகேட்டர்ஸ். ஃபைட்டோனா பிளான்ஸு இல்லையா, இது ஒரு லிவிங் ஆர்கானிசம் தானே, பயாலஜிக்கல் ஏஜென்ட் தானே, அப்போ இது பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே. இப்போ யூ கேன் see the examples here. just a minute. உனக்கு ஃபாண்ட் அவ்வளவா தெரியலன்னா உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எஸ், இப்போ உனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இட் இஸ் விசிபிள் நவ். ஸோ இந்த லைக்கன்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபிக்கஸ், பைனஸ், ரோஸ் இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் வளர்ந்ததுன்னா அங்கே எனக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன் இல்லைன்னு அர்த்தம். சரியா? ஒருவேளை வளரலைன்னா அங்கே பொல்யூஷன் இருக்குது. பெட்டூனியா, கிரைசாந்திமம் இந்த பிளான்ஸ் எல்லாம் நைட்ரேட் பொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லும். கிளாடியோலஸ் பிளான்ட்டு ஃப்ளூரைட் பொல்யூஷனை சொல்லும். ரொபீனியா, சூடோ அகாஷியா இது வந்து ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லும். சரியா? ஸோ இதை எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ஓசோன் டிப்ளீஷன் போகலாமா? இப்போ எனக்கு ஓசோன் லேயர் திக்னஸ் கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? முதல்ல கண்ணில் பொறை வருதுன்னு சொல்லுவாங்க, கேட்டராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 11th படிச்சிருக்கோம், ரீஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஆஃப் ஐல. ஸோ அந்த கேட்டராக்ட் வரலாம். லங் இரிட்டேஷன் நடக்கலாம். ஸோ நுரையீரலில் எனக்கு இரிட்டேஷன் நடக்கலாம். ஆஸ்துமா வரலாம், ஸ்கின் கேன்சர் வரலாம், இம்யூன் வீக்னஸ், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடலாம். ஜுவினைல் அனிமல் மார்டாலிட்டி. ஜுவினைல் அப்படின்னா குழந்தை பருவம். ஸோ குழந்தையாக இருக்கும் போதே சில அனிமல்ஸ் எல்லாம் வந்து இறந்து போயிடும். மார்டாலிட்டி அப்படின்னா இறந்து போகிறது. அண்ட் இன்க்ரீஸ்ட் மியூட்டேஷன்ஸ். ஸோ ஓசோன் லேயரோட திக்னஸ் கம்மியாகிறதுனால யூவி ரேடியேஷன்ஸ் ஈஸியாக உள்ளே வந்துடும். ஈஸியாக உள்ளே வந்தால் நம்ம டிஎன்ஏல நிறைய மியூட்டேஷன்ஸ் நடக்க போகுது. சரியா? அடுத்து reduced photosynthesis, more carbon dioxide is accumulated, it leads to global warming. இப்போது என்னதான் சூரிய வெளிச்சம் மட்டுமே பத்தாது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு, நிறைய யூவி ரேடியேஷன்ஸ் உள்ள வந்ததுன்னா ஃபோட்டோசிந்தசிஸே நடக்காது ஆர் கம்மி ஆயிரும். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்சார்பே ஆகாது. ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் தானே கார்பன் டை ஆக்சைடு வில் பி அப்சார்ப்ட் இன் டு த பிளான்ட்ஸ். கரெக்டா? பிகாஸ் த மெயின் ரா மெட்டீரியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் கார்பன் டை ஆக்சைடு, ரைட்? அப்போ ஃபோட்டோசிந்தசிஸே நடக்கலைன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடோட லெவல் என்வாயன்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிடும், அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும், விச் தென் லீட்ஸ் டு த குளோபல் வார்மிங். இப்போ கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கலாம். இப்போ வெள்ளம் வருது, பஞ்சம் வருது, ஓகேவா? சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது, கடல் மட்டம் வந்து உயர்றது, இதெல்லாமே நடந்து ஈகோசிஸ்டமில் சில இம்பேலன்சஸ் க்ரியேட் ஆகலாம். ஓகே, shall we now go to the forestry? ரெடியா? டக்குன்னு தண்ணி குடிச்சிட்டு பார்க்கலாம்.
டக்குன்னு தண்ணி குடிச்சிட்டு வா. ஆர் யூ பேக்? தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு ஐ எம் பேக் அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க பார்க்கலாம். வாட்டர் பிரேக் வேணும்னு கேட்டிங்க, கொடுத்தாச்சு. ஸோ தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு ஐ எம் பேக் அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. என்ன தண்ணி குடிக்க போனவன் அப்படியே போயிட்டியா? ஓகே ஐ எம் பேக். ஓகே, யாரெல்லாம் வந்தாச்சு? Best wishes. J-shaped and S-shaped growth curve model, population age distribution இந்த கொஷின் நான் டீச் பண்ணலை. அதுக்கு தானே உங்களுக்கு யூடியூப் இருக்குது. யூடியூப்பில் நான் லைன் பை லைனாக ஃபுல்லாக தானே சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் அதை போய் தேடி பார்க்கலாமே? உனக்கு ஹோல் லெசனும் யூடியூப்பில் இருக்கே. நான் தேடலாம் மாட்டேன் மேம், நான் ஒரு சோம்பேறி மேம், ஆனால் எனக்கு எல்லாமே என் கைக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒன்றுமே கிடைக்காது. இஃப் சம்திங் வேணும்னா யூ ஹாவ் டு கோ அண்ட் சர்ச் ஃபார் இட். அப்போ தான் அது ஒன்று தேடி வரும். ஸோ ஃபாரஸ்ட்ரி போகலாமா? ஸோ ஃபாரஸ்ட்ரி பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் இன் climate mitigation and ecosystem restoration. பேசிக்கலி நம்ம நிறையா ஃபாரஸ்ட்டை உருவாக்கிட்டே இருக்கணும். சரியா, நிறையா மரங்களை நட்டு வச்சுட்டே இருக்கணும். அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கிளைமேட்டில் நடந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து சரியாகும். ஈகோசிஸ்டமில் நடந்த இம்பேலன்ஸும் சரியாகும். இப்போது agroforestry அப்படின்னா என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரீஸ், கிராப்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக் ஆன் த சேம் லேண்ட். இப்போ ஒரே ஒரு சின்ன நிலம் வந்து வச்சுருக்கோம். அந்த சின்ன நிலத்தில் நான் விவசாயமும் பண்ணுறேன், ஓகேவா, கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறேன், சில பிளான்ஸோ இல்லை தானியங்களோ வந்து கிராப்ஸாகவும் கல்டிவேட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் மரங்களும் வளர்க்குறேன். ஸோ நீங்கள் இந்த மிக்ஸ்டு ஃபார்மிங் பார்த்துருப்பீங்க. தென்னந்தோப்புலேயே வந்து சின்ன சின்ன பிளான்ஸும் வளர்த்துவாங்க. பெருசாக இருக்க தென்னை மரம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நடுவில் எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அங்கெல்லாம் வந்து இந்த பீட்ரூட் செடி, வெங்காயம் இந்த மாதிரியும் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். ட்ரீஸு, செடிகள் ப்ளஸ் அதே இடத்துல கால்நடைகளும் நம்ம வளர்த்தலாம். இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பண்ணணும். அதுதான் agroforestry. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 mark or 3 mark question. Define agroforestry கேட்கலாம், இல்லை what is agroforestry கேட்கலாம். It improves yield. விளைச்சலை இது அதிகம் பண்ண போகுது. biodiversity, ஸோ த ஸ்பீஷஸோட வெரைட்டிஸை அதிகம் பண்ண போகுது ஃபார் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதே மாதிரி சாயிலை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ சாயிலோட பிஹெச்சாக இருக்கட்டும், இல்லை அதோட வளம், மண் வளம்னு சொல்லுவோம், அதை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கும் இது எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேசரினா சவுக்கு மரம்னு சொல்லுவோம், அது யூக்கலிப்டஸ், தேக்கு மரம், இது எல்லாத்தையுமே நம்ம வளர்க்கலாம். சரியா? அடுத்து it controls soil erosion. In the benefits of agroforestry is a 5 mark question. கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஸோ இப்படி நான் agroforestry பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும் பார்க்கலாமா? முதல்ல மண் அரிப்பை நான் கம்மி பண்ணலாம், சாயில் எரோஷனை நான் கம்மி பண்ணலாம். சரியா? தென் இட் கன்சர்வ்ஸ் வாட்டர். நான் நிறைய தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது.
It enhances nutrient cycling, maintains organic matter. இப்போ கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள்லாம் நடக்கிறதுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுது, நல்லா பூஸ்ட் பண்ணுது. தென் trees provide microclimate for crops and balance the oxygen carbon dioxide ratio. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, பெருசாக இருக்கக்கூடிய மரங்கள் சின்னதாக வளர்கிற செடிகளுக்கோ இல்லை மற்ற பயிர்களுக்கோ ஒரு நல்ல டெம்பரேச்சரை, நல்ல கிளைமேட்டை செட் பண்ணி கொடுத்துருது. அதனால அந்த ஏரியாவில் எனக்கு ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு சூப்பராக பேலன்ஸ் ஆகுது. சரியா, எடுத்து போகலாமா? 12th பயோசாலஜி மிட்டம் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் ஸ்லோ லேர்னர். ஸ்லோ லேர்னர், டாப்பர் அப்படிலாம் கிடையாது. இம்பார்ட்டன்ட் கொஷின் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினோட வீடியோவை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் கமெண்ட் செக்ஷனில். அதுதான் எல்லாருக்குமே. சரியா, இப்போ டைப்ஸ் ஆஃப் agroforestry சிஸ்டம்ஸ் போகலாமா? ஸோ இங்கே என்ன ஆக போகுது, we have silvopasture system. இது எகெயின் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தை, கண்டிப்பாக உங்களோட கொஷின் பேப்பரில் வரும். ப்ரோட்டீன் பேங்க், தென் லைஃப் ஃபென்ஸ் ஆஃப் ஃபாடர் ட்ரீஸ். இது ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் silvopasture சிஸ்டம். இட் கம்பைன்ஸ் woody plants and pasture for livestock. ஸோ அதாவது பெரிய பெரிய மரம், இதெல்லாம் வந்து மரப்பட்டையோடு வளரும். அந்த மாதிரி மரங்களை அது கூட சேர்ந்து நான் கால்நடைகளை வளர்த்த போகிறேன். சரியா, கால்நடைகளுக்கு தேவையான உணவை நான் வளர்க்க போகிறேன். அதுதான் silvopasture சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ட்ரீஸ் வந்து ஒரு தீவனமாகவும் அமையும். டிம்பர், நம்ம வந்து ஒரு ஃபர்னிச்சர் பண்ணணும், அதுக்கு ஒரு மரம் தேவை அப்படின்னா அதுக்கான டிம்பராகவும் இது ஆக்ட் ஆக போகுது. தென் ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் அந்த ட்ரீஸ்லேருந்து நான் ஈஸியாக எடுத்துக்கலாம். இது silvopasture சிஸ்டம். அடுத்து ப்ரோட்டீன் பேங்க்னா என்ன? மல்டிபர்பஸ் ட்ரீஸ் பிளான்டட் ஃபார் ஃபாடர் ப்ரொடக்ஷன். இப்போ ஒரே ஒரு மரம், ஆனால் அதுலேருந்து எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்படிப்பட்ட மரத்தை நான் தீவனமாக வந்து நட்டு வைக்கலாம். ஸோ இது மூலிமா எனக்கு இந்த கால்நடைகளுக்கு தேவையான, ஆடு மாடுக்கு தேவையான தீவனமும் கிடைச்சிரும். எக்ஸாம்பிள் அகாஷியா நிலோட்டிகா, அல்பிசியா லெபெக், தென் அசாடிராக்டா இண்டிகா, செஸ்பானியா கிராண்டிஃப்ளோரா, அகாஷியா நிலோட்டிகா, அல்பிசியா லெபெக், அசாடிராக்டிகா இண்டிகா, தென் செஸ்பானியா கிராண்டிஃப்ளோரா. இப்படி பிரித்து படிச்சுக்கோங்க. அடுத்து லைஃப் ஃபென்ஸ் ஆஃப் ஃபாடர் ட்ரீஸ். இது வந்து என்ன பண்ணுன்னா, சில மரங்களை நான் வந்து ஒரு ஃபென்ஸாக யூஸ் பண்ண போகிறேன். நம்ம சில நிலங்களுக்கு வெளியில் வந்து அந்த கம்பியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எந்த அனிமல்ஸும் உள்ளே வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது, இல்லை யாருமே உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபென்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஃபென்ஸை நான் இங்கே வந்து போட்டு வைக்க போகிறேன். பட் ஒரு மரத்தையே அந்த ஃபென்ஸாக மாற்ற போகிறேன். சரியா? ஓகே, எனி டவுட்ஸ்? ஸோ எக்ஸாம்பிள் கிளிரிசீரியா, சரியா, சிபிஎம் அண்ட் எரித்ரினா ஸ்பீஷஸ், அகாஷியா ஸ்பீஷஸ், இது எல்லாமே வந்து நம்ம வளர்க்கும் போது அந்த மரமே எனக்கு ஒரு ஃபென்ஸ் மாதிரி ஆகிடுது. ஸோ தட் மற்ற அனிமல் போயிட்டு உள்ளே இருக்க மற்ற பயிர்களை எந்த சேதமும் பண்ணாது. அடுத்து சோஷியல் ஃபாரஸ்ட்ரி போகலாமா? சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் பை லோக்கல் கம்யூனிட்டிஸ் ஃபார் climate mitigation, carbon sequestration, deforestation control and employment. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து லோக்கலாக அங்கேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மக்களை வச்சு நான் வந்து இந்த ஃபாரஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறேன். சரியா, அதாவது ஒரு குரூப் ஆஃப் மக்களை வச்சு நான் நிறையா மரங்கள் நட்டு வைக்க போகிறேன். சரியா, இப்போது climate mitigation இதனால் வந்து பண்ணலாம். அதாவது climate சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா, அதை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்கும். கார்பன் சிக்வெஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்காக கார்பன் டை ஆக்சைடு இது வந்து இழுத்து பிடிச்சிக்கும். எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ட்ரீயாக இருந்தாலும் சரி. இப்போ நான் நிறைய மரத்தை நட்டு வைக்கும்போது அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் எல்லாமே கம்மியாகும். பிகாஸ் ஆல் த கார்பன் டை ஆக்சைடு இஸ் அப்சார்ப்ட் இன் டு த பிளான்ட்ஸ் நவ், இல்லையா, ஆர் ட்ரீஸ் நவ். அடுத்து டீஃபாரஸ்டேஷனை நம்ம கம்மி பண்ணலாம், மரங்கள் வெட்டப்படுவதை நம்ம தவிர்க்கலாம். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுக்கலாம். இப்போது லோக்கலில் இருக்க மக்களை வச்சு நான் இந்த வேலையை பண்ணுறேன்னா அவங்க தினம் தினம் போயிட்டு அதையே ஒரு வேலையாக பார்க்க முடியும், இல்லையா? ஸோ அடுத்து போகலாமா? இட் என்கரேஜஸ் அஃபாரஸ்டேஷன் ஆன் பேரன் லேண்ட்ஸ் ஃபார் சோஷியல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்.
ஸோ இந்த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி பண்ணுறதுனால சும்மா இருந்த வெத்து நிலத்தில் கூட என்னால் அஃபாரஸ்டேஷன் பண்ண முடியும், நிறையா மரங்களை நட்டு வைக்க முடியும். ஸோ இதனால் அந்த ஏரியாவே ஃபுல்லாக எனக்கு டெவலப் ஆகுது. தென் ட்ரீ கல்டிவேஷன் இந்த ப்ரைவேட் லேண்ட்ஸ் இம்ப்ளிமெண்டட் பை தமிழ்நாடு 2007லேருந்து 2012 5 வருஷமாக நிறைய இந்த மாதிரி பண்ணாங்க. இந்த ரோட்டுக்கு ஓரத்தில் வந்து மரங்களை நட்டு வைக்கிறது, ப்ரைவேட் லேண்டில் மரத்தை நட்டு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பண்ணாங்க. சரியா, அடுத்து போகலாமா? காமன் ஸ்பீஷிஸ் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம், சவுக்கு மரம், கேசரினா அப்படின்னா சவுக்கு மரம், சில்வர் ஓக், நீம், வேப்ப மரம், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம சோஷியல் ஃபாரஸ்ட்ரி பண்ணலாம். அடுத்து ஃபாரஸ்ட்ரி எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ் பார்க்கலாமா? ஸோ 32 சென்டர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆக போகுது, சில பெனிஃபிட்ஸை நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஸோ ட்ரைனிங் ஆன் ட்ரீ க்ரோயிங் டெக்னிக்ஸ், எப்படியெல்லாம் நான் வந்து ஒரு மரத்தை நட்டு வளர்க்கலாம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸாக எனக்கு சொல்லிக் கொடுக்கும். டெமான்ஸ்ட்ரேஷன் பிளாட்ஸ் அண்ட் சீட்லிங் சப்ளையாக இருக்க போகுது. டெமான்ஸ்ட்ரேஷன் பிளாட்ஸ் அப்படின்னா அவங்கள எக்ஸாம்பிளாக காட்டி, ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது, அங்கே மரம் இருக்குன்னா அதை எக்ஸாம்பிளாக காட்டி இன்னும் நிறைய பேருக்கு நான் எஜுகேட் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அதுலேருந்து வரக்கூடிய இந்த கொட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, வேப்பங்கொட்டை, சில விதைகள், இதெல்லாம் எடுத்து நான் இன்னும் புதிய இடங்களுக்கு மரத்தை நட்டு வைக்க யூஸ் பண்ணலாம். அவேர்னஸ் அமௌங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத். ஸோ இந்த 32 சென்டருமே என்ன பண்ண போகுது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் ஆக போகுது. இட் ப்ரொவைட்ஸ் சீலிங் ஆஃப் பேம்பூ, கேசரினா, டீக், நீம், மீலியா டூபியா, தென் தாமரின், நெல்லி, இது எல்லாத்துக்குமே வந்து சீடை கொடுக்குறதும் இதோட வேலையாக இருக்குது. அடுத்து போகலாமா? டிஃபாரஸ்டேஷன் பார்க்கலாமா? ரெடியா? Shall we? But deforestation na enna? It is the conversion of forested area into the non-forested area. நான் என்ன பண்ணுறேன், மரங்கள் நிறையா இருக்கக்கூடிய காட்டு பகுதியை மரங்களை வெட்டி காடே இல்லாத மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ அதுதான் டீஃபாரஸ்டேஷன்னு சொல்கிறது. இட் இஸ் த மேஜர் கான்ட்ரிபியூட்டட் டு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங். இப்போ நிறைய மரங்களை நம்ம வெட்டுறதுனால குளோபல் வார்மிங் நடக்கலாம், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து அதிகமாகலாம். சரியா? ஏன்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்ஃபியரில் தேங்கி நின்றுட்டே இருக்குமா. மரங்கள் இல்லைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலைன்னா அட்மாஸ்ஃபியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே வரும். ரைட்? ஸோ அக்யூமுலேட் ஆகிட்டே வந்தால் அதனால் என்ன ஆகும், குளோபல் வார்மிங் தான் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? அடுத்து ஃபாரஸ்ட் ப்ரொவைட்ஸ் கூட்ஸ் லைக் டிம்பர், பேப்பர், மெடிசின்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த டீஃபாரஸ்டேஷன் நம்ம பண்ணாமல் மரங்களை அப்படியே வச்சுருந்தோன்னா அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதுதான் இதெல்லாம். மரம் எடுத்துக்கலாம் ஃபர்னிச்சர் பண்ணுறதுக்கு, பேப்பர் மரத்துலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம், நிறைய மெடிசன்ஸ் கிடைக்கும், இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்பட நிறையா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். பட் இப்போ என்ன பண்ணிட்டோம், நிறைய மரத்தை நம்ம வெட்டிட்டோம் இல்லையா? ஸோ அதோட காசஸ் என்னென்ன காரணங்களுக்காக நம்ம இந்த டீஃபாரஸ்டேஷனை பண்ணுறோம். முதல்ல அந்த ஃபாரஸ்ட்டை நான் ஒரு விவசாயம் இல்லாமல் மாற்றுறதுக்காக நம்ம பண்ணலாம், அக்ரிகல்ச்சரல் பிளான்டேஷனாக மாற்றுறதுக்காக பண்ணலாம். இல்லையா, நான் வந்து இந்த கால்நடைகளை வந்து வளர்க்குறதுக்காகவோ இல்லை மேய்க்கிறதுக்காகவோ நான் பண்ணலாம். லாகிங் ஃபார் டிம்பர் அண்ட் வுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. இப்போ மரம் தேவைப்படுற நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. அப்போ அந்த மரம் தேவை அப்படிங்கிறதுக்காக நான் மரத்தை வெட்டியிருக்கலாம் இல்லையா? தென் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரோடு போடுறதுக்கு, எலக்ட்ரிக் டவர் லைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு, டேம் கட்டுறதுக்கு கூட ஒரு காட்டை நான் அழிச்சிருக்கலாம். ஓவர் பாப்புலேஷனால் வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் கூட ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மரத்தை நான் அழிச்சிருக்கலாம். இண்டஸ்ட்ரியலைசேஷன், நிறையா தொழிற்சாலைகள் உருவாக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த தொழிற்சாலைகள் உருவாகிட்டு இருக்கும்போது தொழிற்சாலைகளை கட்டுறதுக்காக சில இடங்களை நான் வந்து மரத்தை வெட்டியிருக்கலாம். அர்பனைசேஷன், குளோபல் டிமாண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக நிறைய பேருக்கு நிறைய தேவை வந்து இருக்குது. அப்போ அந்த தேவையை பூர்த்தி பண்ணணும்னா அந்த இடத்துல நான் மரத்தை வெட்டிட்டேன்னா அந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஓகே, எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஷின். இப்போது பெனிஃபிட்ஸ் ஆஃப் agroforestryயும் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு 5 மார்க்காக கேட்கலாம். ஸோ ரெண்டுமே படித்து வச்சுருங்க. சரியா? இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் போகலாமா? எஸ், ஐ எம் அ ஸ்லோ லேர்னர், ஹவு
to score above 400 in public? பார்த்தி ஒன்றும் இல்லை, இம்பார்ட்டன்ட் கொஷினை படிங்க, ஈஸியாக 400 வாங்கிடலாம். ஸோ நம்ம சேனல்லே உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது, அதை படிங்க. சரியா? எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் பார்க்கலாமா? இட் ரிலீசஸ் ஸ்டோர்டு கார்பன், ஆப்போசிட் ஆஃப் கார்பன் sequestration. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது மரங்கள் இருக்காது. மரங்கள் இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு நிறைய அட்மாஸ்ஃபியரில் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் இட் இஸ் நாட் அப்சார்ப்டு பை த ட்ரீஸ். கார்பன் sequestration அங்கே நடக்கலை. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக அட்மாஸ்ஃபியர்லேயே வந்து தேங்கி அக்யூமுலேட் ஆகி இருக்கும். ஸோ சாயில் எரோஷன் வரலாம். இப்போ மண்ணோட வேர் தான், மரத்தோட வேர் தான் மண்ணை நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் சாயில் எரோஷன் வந்து நடக்காது. பட் ஒரு இடத்துல மரம் இல்லை, செடி கொடிகள் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண் வந்து சும்மா எம்டியாக இருக்கும். அப்போ காற்று பலமாக அடிக்கும் போது மண் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். ஆர் வெள்ளம் வருது, ஈஸியாக மண் வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்போ சாயில் எரோஷன் நடக்கும். லாஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி, மண் வளம் வந்து கம்மியாகலாம். ஓகே, டியூ டு ரிமூவல் ஆஃப் த ட்ரீ கவர், அங்கே இருக்க மரத்தை நீங்கள் வெட்டுறதுனால இது எல்லாமே நடக்கலாம். டெசர்டிஃபிகேஷன் இந்த ட்ரை ஏரியாஸ், இப்போ ட்ரை ஏரியாவில் சில மரங்கள் ஏற்கனவே இருந்திருக்கும், அதை நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா மரம் இருக்கும்போது மட்டும்தான் அந்த வேரில் வந்து வாட்டர் எல்லாமே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கும், தண்ணீரை வந்து தேக்கி வச்சுருக்கும். இப்போ மரமே இல்லை, செடி கொடிகள் இல்லை ஒரு ஏரியாவில் அப்படின்னா அந்த ஏரியா டெசர்டிஃபிகேஷன் நடக்கலாம், அதாவது பாலைவனமாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரியா? தென் இன்க்ரீஸ்ட் ரன் ஆஃப் அண்ட் ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங். இன்க்ரீஸ்ட் ரன் ஆஃப் அண்ட் ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங்னா என்ன? ரன் ஆஃப் அப்படின்னா இப்போ மழை தண்ணி வருது, மழை தண்ணி எங்கேயுமே நம்ம சேமித்து வைக்கலைன்னா அது ஒரு வெள்ளமாக மாறி அடிச்சுட்டு தான் போகுது, அதுதான் நடக்கும். மரம் இருந்தால் அந்த தண்ணி எல்லாமே வேறு இழுத்து பிடிச்சிக்கோங்க, அந்த வேரும் இல்லை மரமும் இல்லைன்னா அதை அடிச்சுட்டு தான் போகும். சரியா? தென் ரெடியூஸ்டு சாயில் மாய்ஸ்சர் அண்ட் ஹியூமிடிட்டி, மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கம்மியாகும். சரியா? ஆல்டர்ட் ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரவுட் கண்டிஷன், மழை பெய்யக்கூடிய அந்த காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ட்ரவுட் கண்டிஷன்ஸ், பஞ்சம் வரலாம். சரியா? லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் டிஸ்ரப்ஷன் ஆஃப் நேச்சுரல் சைக்கிள். ஸோ எனக்கு வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். ஓகே, அதே மாதிரி எனக்கு இந்த கார்பன் சைக்கிள் இதெல்லாம் நடக்குது இல்லையா, அதுலேயும் சில டிஸ்டர்பன்சஸ் வரலாம். லாஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ், காட்டிலேயே வாழக்கூடிய சில அனிமல்ஸ் வந்து அழிஞ்சு போயிடலாம். அக்கௌண்ட்ஸ் ஃபார் 1/3 ஆஃப் த டோட்டல் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ். இப்போ டிஃபாரஸ்டேஷன் பண்ணி இருக்க காட்டை அழிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமாகிறதுக்கு 1/3 இதுதான் காரணமாக இருக்குது. தென் லாஸ் ஆஃப் மெடிசினல் ஹர்ப்ஸ், அங்கே காட்டுக்குள்ளே நிறைய மெடிசன்ஸ் வந்து இருக்கலாம், செடிகளோ இல்லை மரங்களோ இருக்கலாம், அதுலேருந்து நம்ம மெடிசன்ஸாக எடுத்துகிட்டு இருந்திருப்போம். இப்போ அதெல்லாம் இப்போ காணாமையே போகுது. வைல்டு ஃப்ரூட்ஸ், ஃபாரஸ்ட்டில் மட்டுமே வரக்கூடிய பழங்கள் காணாமல் போகுது. லைஃப் சப்போர்ட் ரிசோர்ஸஸ், ஒரு உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்போ காணாமல் போகுது. சரியா? அடுத்த அஃபாரஸ்டேஷன்னா என்னன்னு பார்க்கலாமா? எஸ், அஃபாரஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ப்ளீஸ் ஷேர் மீ பர்சனல் டைம் டேபிள் வேணும்னா நீங்கள் நவம்பர் 14th வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு பர்சனலாக டைம் டேபிள் வேணும், நான் என்னோட எக்ஸாமில் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அனாலிசிஸ் வேணும், இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தேவைகள் இருக்குன்றப்போ இன்னொரு 4 நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ நவம்பர் 14th உங்களுக்கு ஒரு புது ஆளை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த புது ஆள் உங்களோட ஃப்ரெண்டாக நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்டாக இருப்பான் ஆர் ஃப்ரெண்டாக இருப்பா. ஓகே, இல்லையா ஒரு டீச்சராக நினச்சிங்க அப்படின்னா அவன் டீச்சராக இருப்பான். சரியா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆளை உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் 14ஆம் தேதி. ஓகே, அதுதான் சில்ட்ரன்ஸ் டே கிஃப்டாக இருக்க போது, கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவன் உனக்கு பர்சனல் டைம் டேபிள்லாம் கொடுப்பான். சரியா? ஸோ அஃபாரஸ்டேஷன்னா என்ன? டிஃபாரஸ்டேஷன்னா ஏற்கனவே இருக்க மரத்தை அழிக்கிறது. அஃபாரஸ்டேஷன்னா மரமே இல்லாத ஒரு இடத்துல புதுசாக கொண்டு போய் மரத்தை நட்டு வைக்கிறது. சரியா? ஸோ பிளான்டிங் ட்ரீஸ் வேர் தெர் வாஸ் நோ ப்ரீவியஸ் ட்ரீ கவர், அந்த இடத்துல மரங்கள் இருந்திருக்காது முன்னாடி, அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நான் புதுசாக மரத்தை நட்டு வைக்கிறேன் அப்படின்னா அஃபாரஸ்டேஷன்.
It converts non-forested land into forest. ஸோ காடே இல்லாத ஒரு நிலத்தை காடாக நான் மாற்றுறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் சூட்டபிளான மரத்தை மட்டும் நான் நட்டு வச்சா போதும். எக்ஸாம்பிள், டேம் ஸ்லோப்ஸில் நான் நட்டு வைக்கலாம். ஸோ அதனால் சாயில் எரோஷனோ இல்லை ரன் ஆஃப் எல்லாமே வந்து எனக்கு ப்ரிவெண்ட் பண்ணலாம். It provides environmental services like carbon sequestration and water retention. நிறைய மரத்தை நட்டு வைக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ குளோபல் வார்மிங்கோ இல்லை க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. அட் த சேம் டைம் வாட்டரை ரிட்டென்ஷன், அதாவது பிடிச்சி வச்சுக்கும். சரியா? ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறது யார்? ஜாதவ் மொலாய் பெயாங் அப்படின்றவர். ஸோ இவர் வந்து 1963 பிறந்தார். அசாம்லேருந்து வந்த என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன ஐலாண்டு தீவு வந்து எடுத்துக்கிறாரு. அது பிரம்மபுத்திரா ரிவரில் இருக்குது. அண்ட் இந்த தீவை ஒரு பெரிய காடாகவே மாற்றுறாரு. அடர்த்தியான டென்ஸான ஃபாரஸ்ட்டாக மாற்றுறாரு. ஃபாரஸ்ட் ஹவுசஸ் ரைனோஸ், டீர், எலிஃபென்ட்ஸ், டைகர்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஸோ ஒரு காடு அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் ரைனோசஸ் இருக்கலாம், மானு, புலி, சிங்கம், பறவைகள் இது எல்லாமே இருக்கலாம், யானை இது எல்லாமே இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காடாக வந்து பிரம்மபுத்திரா ரிவரில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டை மாற்றுறாரு. இதனால் இவருக்கு 2015 பத்மஸ்ரீ அவார்ட் கிடைச்சிது. அண்ட் ஆனரரி டாக்டரேட்ஸ் நிறைய பிஹெச்டியும் இவர் பண்ணியிருக்காரு. நேம்டு ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா பை ப்ரொஃபஸர் 𝑠𝒑𝒐𝒓𝒆. ஓகே, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார் இவர் தான் வந்து அவருக்கு ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேரை வச்சார். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன் பார்க்கலாமா? இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க்காவோ ஆர் 3 மார்க்காவோ ஆர் 5 மார்க்காவோ கேட்க நிறையா வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இது. சரியா? ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நோக்கம். அஃபாரஸ்டேஷன்னா புதுசாக ஒரு இடத்துல மரத்தை நட்டு வைக்கிறது. அதனால் என்ன ஆகிடப்போகுது, என்ன நோக்கம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போது புதுசாக ஒரு இடத்துல மரத்தை நான் நட்டு வைக்கும்போது ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, காடை உருவாக்குற மாதிரி. சரியா? தென் ஆக்சிஜன் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணால் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஸோ ஆக்சிஜன் நிறையா ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஏர் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நிறையா பொல்யூஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் ஏர் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ரீஹாபிலிட்டேட் டீக்ரேடட் ஃபாரஸ்ட் டு ஃபிக்ஸ் மோர் கார்பன் அண்ட் ரிடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இப்போ என்ன ஆக போகுது, ஏற்கனவே அழிஞ்சு போனால் ஒரு காடாக இருக்கலாம், இல்லை வெத்து நிலமாக இருக்கலாம், அங்கே ஒரு மரத்தை நான் நட்டு வைக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து எனக்கு கம்மியாகுது. பேம்பூ பிளான்டேஷன்ஸ் அண்ட் மிக்ஸ்டு பிளான்டேஷன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ரீஜெனரேட். இது வந்து ப்ராடக்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், ப்ராடக்ட்ஸ். ஸோ நிறைய ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். மெடிசன்ஸாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், அதெல்லாம் கிடைக்கும். ரீஜெனரேட் இண்டைஜீனியஸ் ஹர்ப்ஸ் ஆர் ஷ்ரப்ஸ். இண்டைஜீனியஸ் அப்படின்னா நம்ம நாட்டுக்கே உரிய சில பிளான்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். கிரியேட் அவேர்னஸ், மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது மூலிமா அஃபாரஸ்டேஷன் பண்ணுறது மூலிமா விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நிறையா மானிட்டர் பண்ணலாம், அசஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ எந்தளவுக்கு நம்ம பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற எவாலுவேஷன் நம்ம பண்ணலாம். சரியா? அடுத்து போகலாமா? கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ். நிலத்தடி நீர்மட்டம் எனக்கு அதிகமாகும். ஸோ நான் ஒரு கிணறு தோண்டுறேன் இல்லை போர் போடுறேன்னா சீக்கிரமாகவே எனக்கு தண்ணி கிடைக்கும். ரொம்ப ஆழமாக போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அண்ட் இட் ரெடியூசஸ் நைட்ரோஜன் பொல்யூஷன். ஸோ நைட்ரோஜன்னால் வரக்கூடிய பொல்யூஷனை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இட் ப்ரமோட்ஸ் நேச்சர் எய்டட் ஆர்டிஃபிஷியல் ரீஜெனரேஷன். ஸோ நம்ம இதில் எதுவுமே பண்ணணும்னு இல்லை, தானாகவே சில பிளான்ஸ் எல்லாம் வந்து ஒரு குட்டி பிளான்ட் முளைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். மரத்தோட விதை விழுகும், அங்கே பக்கத்துலேயே இன்னொரு மரம் முளைக்கும். இதெல்லாம் நேச்சுரலாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சரியா? அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன் போகலாமா? அஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால சில அச்சீவ்மெண்ட்ஸ் நடக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரீஸ்டோர்ட் டீக்ரேடட் ஃபாரஸ்ட். அழிஞ்சு போன நிறைய ஃபாரஸ்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ஸாமில் ஒரு டீஃபாரஸ்டேஷன் நடந்திருக்கு. 1 கிலோமீட்டருக்கு இருந்த மரத்தை ஃபுல்லாக வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ அதே 1 கிலோமீட்டருக்கு நீ புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்கியிருப்ப. சரியா? அப்போது எனக்கு பேலன்ஸ் அவுட் ஆயிரும். எஸ்டாப்ளிஷ்ட் கம்யூனிட்டி அசெட்ஸ்னால் சொத்துக்கள். லைக் டேங்க், போர்வெல், ஹால், லைப்ரரி இதெல்லாமே அதிகமாக என்னால் உருவாக்க முடியும். தென்
மெயின்டைன் ecological stability and biodiversity. ecologyல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பேலன்ஸ்டாக ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து க்ரியேட் ஆகும். அட் த சேம் டைம் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து உருவாகிறதுக்கு இது காரணமாக இருக்குது. இன்வால்வ் லோக்கல் கம்யூனிட்டிஸ், பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மக்களை நம்ம உருவாக்கி இது யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த விஷயத்துக்காக. எஸ்பெஷலி விமன் இன் த மேனேஜ்மெண்ட். ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி மக்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் பார்க்கலாமா? ஷால் வி? ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் போலாமா? ஸோ ஏலியன் அப்படின்னா நம்ம இருக்க இடத்துக்கோ இல்லை நம்ம இருக்க நாட்டுக்கோ இல்லை ஸ்டேட்டுக்கோ சம்மந்தமே இல்லாமல் வெளியிலேருந்து வந்தவங்க, அதுதான் ஏலியன். இன்வேசிவ்னா வருகை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னா தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் வெளி மாநிலத்திலேருந்து வேறு ஸ்டேட்லேருந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வரேன்னா அவங்களே ஏலியன் தான். இந்தியாவில் ஒரு பிளான்ட்டே கிடையாது, அமெரிக்காலேருந்து கொண்டு வரேன், ஆஃப்ரிக்காலேருந்து கொண்டு வரேன், அது ஒரு ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷியஸ். சரியா? ஸோ ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் டிஸ்ரப்ட் த ஈகோசிஸ்டம் அண்ட் த்ரெட்டன் பயோடைவர்சிட்டி. டிஸ்ரப்ட்னா டிஸ்டர்ப் பண்ணுது, ஓகே, தொந்தரவு கொடுக்குது. நான் ஏதோ ஒரு பிளான்ட்டை, நம்ம நாட்டுக்கே சம்மந்தமே இல்லாத ஒரு பிளான்ட்டை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரேன். அதனால என்ன ஆகுது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் வெரைட்டிஸ்க்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. சரியா? தி ரெடியூஸ் நேட்டிவ் ஹர்ப்ஸ். இந்த நாட்டிலே காலங்காலமாக வளர்ந்த சில பிளான்ஸ் இருக்கும், சில ட்ரீஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் இதை அழிச்சு விட்டுருது. கெமிக்கல்ஸ் யூஸ்ட் ஃபார் எராடிகேஷன் மே இன்க்ரீஸ் த க்ரீன் ஹவுஸ் கேசஸ். இப்போ இப்படிப்பட்ட செடிகளை அழிக்கணும்னு சொல்லி நான் ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணேன்னா இருந்தால் தானப்பா பிரச்சனை. நம்ம நாட்டு மரங்களை வந்து அழிக்குது, அப்போ நான் இதை வந்து அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கெமிக்கல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, அதனால க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான் அதிகமாகுது. ஆல்சோ சாயிலோட காம்போசிஷனையே வந்து ஆல்டர் பண்ணிடுது. இப்படிப்பட்ட மரங்களோ இல்லை செடிகளோ வளர்றதுனால சாயிலில் இருக்கக்கூடிய சில மினரல்ஸ் எல்லாம் காணாமையே போயிடுது, பிஹெச் மாறுது. ஸோ மைக்ரோ கிளைமேட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளைமேட் வந்து மாறுது. இட் காசஸ் ஹியூமன் அலர்ஜிஸ் ஆல்சோ. செகண்ட் பிக்கஸ்ட் த்ரெட் டு பயோடைவர்சிட்டி ஆஃப்டர் ஹேபிடேட் லாஸ். ஸோ இப்போ பயோடைவர்சிட்டி லாஸ்னு ஒரு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸோ இல்லை வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸோ கம்மியாகிக்கிட்டே வர்றது தான் பயோடைவர்சிட்டி லாஸ். இப்போ பிளான்ஸில் வந்து ஒரு 1000 வெரைட்டி இருக்குன்னா 1000லேருந்து இப்போ ஒரு 500 வருதுன்னா அதுதான் பயோடைவர்சிட்டி லாஸ்ன்னு சொல்கிறது. வெரைட்டிஸ் கம்மியாகிக்கிட்டே வருது. ஸோ இந்த வெரைட்டிஸ் கம்மியாகிறதுக்கு முதல் ரீசன் வந்து ஹேபிடேட் லாஸ். அந்த செடியோ இல்லை அந்த அனிமலோ எங்கே வாழுதோ அந்த இடம் அழிஞ்சு போகிறதுனால அந்த செடியும் அழிஞ்சு போகலாம், இல்லை அந்த அனிமலும் அழிஞ்சு போகலாம். தட் இஸ் ஹேபிடேட் லாஸ்னால வந்து பயோடைவர்சிட்டி. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா we have this alien invasive species. ரெண்டாவது காரணம் வந்து நம்ம நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு பிளான்ட்டை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதனாலையும் பயோடைவர்சிட்டி லாஸ் வந்து இருக்கலாம். சரியா? இப்போது இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் வருவாங்க, நான் நேட்டிவ் ஸ்பீஷியஸ், நம்ம நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிளான்ட் தான் வரும். இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகி ஒரு இடத்துல செம்மையாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இட் வில் இன்டர்ஃபியர் வித் த நேட்டிவ் ஸ்பீஷியஸ். நாட்டு மரங்கள் கூடயோ நாட்டு செடிகள் கூடயோ இது வந்து இன்டராக்ட் பண்ணி இன்டர்ஃபியர் அப்படின்னா மூக்க நுழைச்சி டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ அவங்கள வளர விடாமல் இது பண்ணுது. இட் காசஸ் ஈக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ். நம்மளோட ஈக்கோசிஸ்டமில் ஒரு இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணுது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு இதனால் லாஸஸும் இருக்குது. இக்கானமிக் லாஸஸ் அப்படின்னா காஸ்டில் லாஸஸும் வந்து இருக்குது. அடுத்து இன்ட்ரடியூஸ்ட் ஆக்சிடென்டலி வயா போர்ட்ஸ். இப்போ ஹார்பர்ஸ் வழியாக தெரியாமல் ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம். அவங்க கொண்டு வர சில சரக்குகள் வழியெலாம் சில விதைகள் வந்து தெரியாமல் வந்திருக்கலாம். ஆர் ஜெர்ம் பிளாசம் இம்போர்ட்ஸ் மூலயமா இருக்கலாம், இல்லை பேர்ட்ஸ் மூலிமா கூட வந்திருக்கலாம். இப்போ வேடந்தாங்களுக்கு நிறைய பறவைகள் வந்து வேறு வேறு இடத்துல இருந்தெல்லாம் வருது. ஸோ அந்த பேர்ட்ஸ் கூட கொண்டு வந்திருக்கலாம். ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்கும், இது வந்து சீக்கிரமாகவே ஸ்ப்ரெட் ஆயிடும். அதே மாதிரி சாயிலோட காம்போசிஷனை ஆல்டர் பண்ணும்.
நேட்டிவ் ஸ்பீஷியஸை அஃபெக்ட் பண்ணும், நேட்டிவ் ஸ்பீஷியஸ் டீகம்போசிஷனை அஃபெக்ட் பண்ணும். இப்போ நாட்டு மரங்கள்லாம் இருக்குன்னா அது இறந்ததுக்கு அப்புறமா மக்கி போகணும் இல்லையா, மக்கி போக விடாமல் இந்த பிளான்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, வாட் டைம் கிளாஸ் ஓவர்? இன்னொரு 40 minutes கிளாஸ் வந்து இருக்கும், 10 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். இப்போ இக்கோர்னியா கிராசிபெஸ் பார்க்கலாமா? இதுக்கு காமன் நேம் வந்து வாட்டர் ஹயாசின்த், தண்ணியில் மட்டும்தான் வளரும். இந்த பிளான்ட்டு சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்தது, நம்ம நாட்டு பிளான்ட்டே கிடையாது. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக கொண்டு வந்தாங்க. அழகாக இருக்கும், தண்ணியில் நீங்கள் வளர்த்துனீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பிளான்ட் வந்து செம்மையாக க்ரோ ஆகிடுச்சு ஃபாஸ்ட்டாக. ஓகே, அண்ட் தண்ணிக்குள்ளே போகிற சன்லைட்டை இது தடுத்துருது, ஆக்சிஜனையும் தடுத்துருது. It causes eutrophication. So you can see the plant. இதுதான் வாட்டர் ஹயாசின்த். தண்ணியில் மேலே ஃபுல்லாக படர்ந்துருது சரியா. ஸோ படறதுனால வாட் ஹேப்பன்ஸ் இஸ் உள்ளே போகிற சன்லைட்டு ஆக்சிஜன் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து ஈஸியாக இறந்து போயிடும் இல்லையா. அட் த சேம் டைம் மஸ்கிட்டோ வந்து முட்டை போடுறதுக்கும் ஸ்னெயில்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல இடமா இருக்குது. அப்போ இதனால் நோய்கள் வரலாம். It hampers fisheries, agriculture, hydropower and recreation. இப்போ நான் ஒரு மீனை வளர்த்திட்ருக்கேன், இல்லை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், ஓகே, ஹைட்ரோ பவர் ஜென்ரேட் பண்ணுறேன், தண்ணியிலேருந்து எலக்ட்ரிசிட்டியை எடுக்கிறேன், இது எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய தடையாகவே இருக்குது. இட் இஸ் த மேஜர் காஸ் ஃபார் அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டி லாஸ் வேர்ல்டு வைட். உலகம் ஃபுல்லாகவே அக்வாட்டிக் அனிமல்ஸோ இல்லை பிளான்ஸோ அழியுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஈகார்னியா பிளான்ட்டாக இருக்குது சரியா. Tomorrow 11th has biology exam but you taking for 12th. அபிராமி, உங்களோட டைம் டேபிள் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக டைம் டேபிளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் டேபிள் சரியா. அண்ட் ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன் ஐ எம் நாட் கோயிங் ஆஸ் பர் யோர் செகண்ட் மிட் டர்ம் டைம் டேபிள் சரியா. ஏன்னா உங்கள் செகண்ட் மிட் டர்ம் டைம் டேபிள் படி போனால் நாங்கள் ஒரு நாளைக்கு 5 கிளாஸ் வைக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் இருக்குது, அதை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறதே கிடையாது. யூஷுவல் கிளாஸஸ் தான் கண்டினியூ ஆகும் ஓகேவா. சரி, ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் அந்த ஏலியன் ஸ்பீஷிஸ்க்கு. இது மெக்சிகோவிலேருந்தும் சவுத் அமெரிக்காவிலேருந்தும் வந்த ஒரு பிளான்ட்டு. இது குஜராத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, தென் ஆந்திர பிரதேஷில் வந்து பாலைவனமாக மாறாமல் இருக்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சரியா. ஸோ இதுதான் அந்த மரம், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, இப்படி பூவெல்லாம் பூக்கும் சரியா. நவ் அ ஹைலி இன்வேசிவ் காலனைசர் ரெடியூசஸ் நேட்டிவ் மெடிசினல் ஹர்ப்ஸ். இப்போ இந்த ஒரு மரம் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுது, நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஒரு மெடிசினல் பிளான்ட்டு மெடிசினல் ட்ரீ எல்லாம் வளராமல் இருக்கிறதுக்கும் இது காரணமாக இருக்குது. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் சாண்ட் டியூன் ஸ்டெபிலைசேஷன். டியூன் அப்படின்னா என்ன, இப்போது பாலைவனத்தில் மணலே வந்து அப்படியே வேவ்ஸாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தப்பட்ட மரம் தான் இது. சார்கோல் ப்ரொடக்ஷனுக்கும் இது யூஸ் ஆகுது. இட் அப்சார்ப்ஸ் ஹசார்டஸ் சாயில் கெமிக்கல்ஸ் பட் த்ரெட்டன்ஸ் த நேட்டிவ் ஃப்ளோரா. சாயிலில் ஏதாவது பொல்யூஷன் நடந்திருக்கு, கெமிக்கல் கலந்துருக்குன்னா அது ஈஸியாக இது ரிமூவ் பண்ணிடுது. பட் அட் த சேம் டைம் நம்ம நாட்டு மரங்களை இது வளர விடுறது கிடையாது சரியா. அடுத்து கன்சர்வேஷன் தான் என்னென்னு பார்க்கலாமா. எஸ், ஷால் வி see what is conservation? கன்சர்வேஷன் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது சரியா. இப்போ இந்தியாஸ் பயோடைவர்சிட்டி இஸ் ரிச் டியூ டு டோப்போகிராஃபி, ஜியாலஜி அண்ட் கிளைமேட். இந்தியாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸு அனிமல்ஸை எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. இன் திஸ் கேஸ் we are talking about plants. ஏன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுன்னா இந்தியாவோட கிளைமேட் அப்படி, இந்தியாவோட ஃபிசிக்கல் லொக்கேஷன் அப்படி, லாட்டிடியூட் ஆல்டிடியூட் எல்லாமே அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியாக இருக்குது. கன்சர்வேஷன் ஹெல்ப்ஸ் ப்ரொடெக்ட் அண்ட் மேனேஜ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போ கன்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நிறையா பிளான்ஸை நிறையா அனிமல்ஸை நம்ம பாதுகாக்கலாம் சரியா. ஜஸ்ட் அ மினிட், பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் இது ஒரு வேலையாக இருக்கே. ஓகே, I hope you can see the flow chart now இல்லையா. இப்போ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்சைட்டு கன்சர்வேஷன், எக்ஸைட்டு கன்சர்வேஷன் ரெண்டாக பிரிக்கலாம். இதை நம்ம ஏற்கனவே ஜுவாலஜியில் படிச்சிடலாம். இன்சைட்டிவ் அப்படின்னா என்ன, ஒரு பிளான்ட்டு
அதோட நார்மல் லொக்கேஷன் நேச்சுரல் லொக்கேஷன்லேயே வச்சு நான் பாதுகாக்கிறது தான் இன்சைட்டிவ் கன்சர்வேஷன். ஆன் தி அதர் ஹேண்ட் எக்ஸைட்டிவ் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட நேச்சுரல் லொக்கேஷனில் இருந்து அந்த பிளான்ட்டை வேறு இடத்துக்கு கொண்டு வந்து நான் வந்து கன்சர்வ் பண்ணுறேன். ஓகே, அப்போ இன்சைட்டிவ் கன்சர்வேஷன்னா நம்ம வந்து அந்த ஏரியாவில் வச்சே கன்சர்வ் பண்ணுறது. அது ஒரு கம்யூனிட்டியாகவும் பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட்டும் பண்ணலாம். கம்யூனிட்டியாக பண்ணுறதுன்னா அதுக்கு பேர் சாக்ரெட் க்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காந்தாரா மூவி நான் சொல்வேன் இல்லையா. ஸோ ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மரங்களையோ இல்லை காட்டையோ ரிலீஜன் கூட சம்மந்தப்படுத்தி அவங்க பாதுகாத்து வச்சுருப்பாங்க. வேறு யார் அதை அழிக்க வந்தாலும் விட மாட்டாங்க. ஸோ அதுதான் சேக்ரெட் க்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு கம்யூனிட்டியாக அவங்க பண்ணுறது. சரியா? இப்போது கவர்மெண்ட் ஒரு ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா பயோஸ்பியர் ரிசர்வாக வந்து அனௌன்ஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும். நேஷ்னல் பார்க் இல்லை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ பயோஸ்பியர் ரிசர்வ்னா எகெயின் வந்து நீல்கிரி எல்லாம் இருக்குது, அதுவும் பயோஸ்பியர் ரிசர்வ் தான். பட் அது டெரெஸ்ட்ரியலுக்கு கீழே வரும், நிலப்பகுதி. இதுவே மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வும் இருக்குது. எங்கெல்லாம் கோரல் ரீஃப் பவளப்பாறைகள் நிறையா இருக்கோ அந்த மாதிரி இடங்களில் கடலுமே ஒரு பயோஸ்பியர் ரிசர்வாக இருக்கும். சரியா? இப்போது இதுவே எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்னா சாக்ரெட் பிளான்ஸு, சீட் பேங்க், போலன் பேங்க், ஃபீல்டு ஜீன்ஸ், க்ரையோ ப்ரிசர்வேஷன், பொட்டானிக்கல் கார்டன்ஸ், ஜுவாலஜிக்கல் பார்க்கு, அக்வேரியா இதெல்லாமே சொல்லலாம். ஓகே, இப்போ கன்சர்வேஷன் மூமெண்ட்டுன்னு பார்க்கும்போது we have two movements. சிப்கோ மூமெண்ட் 1974 நடந்தது. அபிகோ மூமெண்ட் கர்நாடகாவில் நடந்தது. இது ஒவ்வொன்றை பற்றியும் பார்க்கலாம். சிப்கோ மூமெண்ட் 1974 ஹிமாலயாஸில் சாமோலி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, சுந்தர்லால் பாகுகுணா அப்படின்ற அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணாங்கன்னா மரத்தை வெட்ட வந்தவங்களை வெட்ட விடாமல் மரத்தை சுற்றியும் இவங்க வந்து கை கோர்த்து மரத்தை கட்டி பிடிச்சி நின்றுட்டாங்க. சரியா? பீப்புள் ஹக்டு ட்ரீஸ் டு ப்ரிவெண்ட் ஃபெல்லிங் பை அ ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ் கம்பெனி. ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனி வந்து அந்த இடத்துல மரத்தை வெட்டிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. பட் மரத்தை வெட்ட விடாமல் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, மக்கள் எல்லாருமே சேர்ந்து கை கோர்த்து மரத்தை கட்டி பிடிச்சிட்டாங்க. எங்களை வெட்டிட்டு அப்புறம் மரத்தை வெட்டிக்கோ அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு சிப்கோ மூமெண்ட் அப்படின்னே ஆச்சு. இட் இஸ் அ நான் பொலிட்டிக்கல். பாலிட்டிக்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த ஏரியா மக்கள் வந்து தான் அப்படி பண்ணாங்க. சரியா? தென் இட் இஸ் அ வாலண்டரி மூமெண்ட். யாரும் சொல்லி அவங்க பண்ணலை. ஸோ அவங்களுக்கா மரத்து கூட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருந்தது, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஸோ அவங்களா பண்ணது இது. தென் இட் இஸ் அ காந்தியன் மூமெண்ட். அவங்க எதுவும் கத்தி எடுத்து போராடலை. சரியா? அவங்க அமைதியாக அவங்களோட எதிர்ப்பை தெரிவித்தாங்க. எய்ம்ட் அட் ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ். ஸோ இந்த மரத்தை வெட்டாமல் அவங்க பாதுகாத்ததுனால என்ன ஆயிடுச்சு, ஈக்காலஜியில் இப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சு. செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட். ஸோ மரத்தை வெட்டலை அப்படின்னாலே நம்மளுக்கு பாதி உணவு பஞ்சம் வந்து இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு போடுற தீவனத்துலேயும் பஞ்சம் இருக்காது. ஃபியூவலும் எனக்கு கிடைக்கும், ஃபைபர், ஃபர்டிலைசர் எல்லாமே எனக்கு கிடைக்கும். ஓகே, அபிகோ மூமெண்ட் இது கர்நாடகாவில் நடந்தது. அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா? இது சிப்கோ மூமெண்ட்டை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இது நடந்தது. ஏன் அவங்களே பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு தான் இந்த அபிகோ மூமெண்ட் நடந்தது. இட் இஸ் ஸ்டார்டட் பை பாண்டுரங்கா ஹெக்டே அப்படின்றவர் சிர்சிங்கிற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணார். ப்ரொட்டஸ்டட் அகெயின்ஸ்ட் மோனோகல்ச்சர், டிஃபாரஸ்டேஷன் அண்ட் ஃபாரஸ்ட் பாலிசி. மோனோகல்ச்சர்னா ஒரே வகையான பிளான்ட்டோ இல்லை ஒரே வகையான மரத்தையோ ஒரு இடத்துல நட்டு வைக்கிறது, வெரைட்டிஸ் இல்லாமல் ஒரே டைப் ஆஃப் ட்ரீஸை நட்டு வைக்கிறது. தென் டிஃபாரஸ்டேஷன், மரத்தை வெட்டுறது. ஃபாரஸ்ட் பாலிசிஸ் எல்லாத்தையுமே எதிர்த்து தான் இந்த அபிகோ மூமெண்ட் வந்து நடந்தது. கன்சர்வேஷன் மெத்தட்ஸ் போகலாமா? இன்சைட்டிவ் கன்சர்வேஷன், சாக்ரெட் க்ரூவ்ஸ் அண்ட் எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன். இந்த 3 தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்சைட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்னா நம்ம பிளான்ட் வெரைட்டிஸை அதோட நேச்சுரல் ஹேபிடேட்லேயே பாதுகாக்க போகிறோம். அது ஆக்சுவலி எங்கே வளருதோ அதே இடத்துல வச்சு நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபாரஸ்ட்டில் வளருதா, ஓகே, அந்த ஃபாரஸ்ட்லேயே நான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன். பார்க்கில் வளருதா இல்லை பயோஸ்பியர் ரிசர்வில் வளருதா அதே இடத்துல வச்சு நான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது இன்சைட்டிவ் கன்சர்வேஷன். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மேகமலை சொல்லலாம், சத்தியமங்கலம் சொல்லலாம், கிண்டி, பெரியார் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் இதெல்லாமே சொல்லலாம். சாக்ரெட் க்ரூவ்ஸ்னால் என்ன? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஷின்.
ஸோ சாக்ரெட் க்ரூவ்ஸ் வந்து இங்கேயும் வருது, ஜுவாலஜியில் 11th லெசன்லேயும் வருது. எப்படி வேணால் எழுதிக்கலாம். அது வந்து பாட்னியில் கேட்குறாங்களோ இல்லை ஜுவாலஜியில் கேட்குறாங்களோ அதை பொறுத்து. பட் இதுதான் ஒரு கம்யூனிட்டியாக மக்கள் எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காடை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் இவங்க வந்து ஒரு ரிலீஜன் கூட கனெக்ட் பண்ணி அந்த சாமியாக பார்க்குறாங்க. சரியா? அப்போ மரத்தை யாரும் வெட்ட விட மாட்டாங்க. எக்ஸாம்பிள் ஐயனார் குரூவ் இல்லை அம்மன் குரூவ். தமிழ்நாட்டில் நம்ம ஐயனார் அம்மன்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து சாக்ரெட் குரூவ்ஸ் தான். சரியா? யூஸ்வலி அந்த காட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த காடு வந்து ஐயனார் சாமி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா? இல்லை அம்மன் சாமி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இது எல்லாமே சாக்ரெட் குரூவ்ஸ். இட் ப்ரொவைட்ஸ் வாட்டர் ஷெட் ப்ரொடெக்ஷன் ஃபாடர் மெடிசினல் பிளான்ஸ் அண்ட் மைக்ரோ கிளைமேட் கண்ட்ரோல். ஸோ அந்த இடத்துல தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, கால்நடைகளுக்கு ஒரு தீவனம் கொடுக்குற ஒரு விதமாக இது இருக்குது. மெடிசினல் பிளான்ஸ் நிறையா இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டை இது சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுது. அதுதான் மைக்ரோ கிளைமேட். நெக்ஸ்ட் எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன் போகலாமா? என்ன ரொம்ப அமைதியாக இருக்குது கிளாஸு? யாராவது இருக்கீங்களா? ஏண்டா ஏன் இவ்வளோ அமைதி? யாராவது இருக்கீங்களா கிளாஸில்? ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க பார்க்கலாம். பார்த்தி, சஞ்சீவ், ஓகே. வேற யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்க. அப்புறம் ஏன் மெசேஜே வரல? தனியாக பேசிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே, சரிடா. இப்போ எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன் போகலாமா? எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது இட் கன்சர்வ்ஸ் ஸ்பீஷியஸ் அவுட் சைட் த நேச்சுரல் ஹேபிடேட். ஒரு பிளான்ட்டோ இல்லை அனிமலோ எங்கே வாழ்ந்துட்டுருக்கோ அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நான் அதை பாதுகாப்பு கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளாக உருவாக்குனது தான். எங்கெங்கேயோ வளர்கிற பிளான்ஸை கொண்டு வந்து ஒரே இடத்துல நான் பாதுகாக்கிறேன். அதே மாதிரி சீட் பேங்க் சொல்லலாம். ஜூவில் வந்து நிறைய எங்கெங்கேயோ காட்டில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அனிமலை ஒரே இடத்துல கொண்டு வந்து நான் பாதுகாப்பு கொடுக்குறேன். டிஷ்யூ கல்ச்சர், டிஎன்ஏ பேங்க் எல்லாமே அந்த மாதிரி தான். எங்கே அது ஆக்சுவலி இருக்கணுமோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வேற ஒரு இடத்துல வச்சு பாதுகாப்பு கொடுக்குறேன். சரியா? தென் எண்டமிக் சென்டர்ஸ் அண்ட் பிளான்ஸ் போகலாமா? எண்டமிக் ஸ்பீஷஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன்ஸில் மட்டும்தான் இந்த ஸ்பீஷஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அந்த டைப் ஆஃப் பிளான்ட்டை பார்க்க முடியும், அந்த டைப் ஆஃப் அனிமலை பார்க்க முடியும். அதுதான் எண்டமிக் ஸ்பீஷஸ்ன்னு சொல்லுவோம். ரீசன்ஸ் என்ன? ஐசோலேஷனாக இருக்கலாம், சீட் டிஸ்பர்சல் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை சைட் ஸ்பெசிஃபிசிட்டியாக இருக்கலாம். அடுத்து 3 மெகா சென்டர்ஸ் இந்தியாவில் இருக்குது அண்ட் 27 மைக்ரோ எண்டமிக் சென்டர்ஸ் வந்து இருக்குது. இது யூஸ்வலி ஹிமாலயாஸில், பெனின்சுலார் இந்தியாவில், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் தான் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட்விக்கியா பினாட்டா, பென்டிங்கியா, கோண்டா பானா, இது எல்லாமே வாயில் நுழையில ஸ்டில். ஸோ மெனி பிலாங் டு போயேஷிய ஃபேமிலி, அப்பியேஷிய ஃபேமிலி, ஆஸ்ட்ரேஷிய ஃபேமிலி, ஆர்கிடேஷிய ஃபேமிலி. இது எல்லாமே ஃபேமிலிஸ் ஆஃப் பிளான்ஸ். சரியா? தென் threatened due to small habitat and human interference. அது வாழக்கூடிய இடமே சின்னதாக இருக்கிறதுனால சில பிளான்ஸ் வந்து அழிஞ்சு போகலாம், இல்லை ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்னாலேயும் அழிஞ்சு போகலாம். சரியா? தென் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ், CCS அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் என்ன பண்ணுதுன்னா இட் கேப்சர்ஸ் கார்பன் டை ஆக்சைட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் இட் டீப் அண்டர் கிரவுண்ட் லைக் கிரேட்டர் தேன் 1 கிலோமீட்டர். என்ன ஆகுது? இப்போ 1 கிலோமீட்டர் நம்ம பைக்கில் போகிறோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அதே 1 கிலோமீட்டர் பூமிக்கு உள்ளே நான் ஓட்டை போட்டு இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வர கார்பன் டை ஆக்சைடை வெளியே வர விடாமல் பூமிக்கு உள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சரியா? கிளியரா? என்ன ஆகுது? இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வர கார்பன் டை ஆக்சைடை வெளியே வர விடாமல் வாட் ஐம் டூயிங் இஸ் பூமிக்கு உள்ளே ஒரு 1 கிலோமீட்டர் கோட்டை போட்டு உள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சரியா? இட் ஸ்டோர்ட் இன் ஆயில் ஃபீல்டு, கேஸ் ஃபீல்டு, ஓகே, செலைன் அக்விஃபயர்ஸ்,
இந்த இடத்துல எல்லாமே நான் இந்த மாதிரி ஓட்டு போட்டு அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வர கார்பன் டை ஆக்சைடை பூமிக்கு உள்ளே புதைச்சி வைக்கலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஜியாலஜிக்கல் சீக்வெஸ்ட்ரேஷன். இது பிளான்ஸ் வந்து கேப்சர் பண்ணுதா இந்த கார்பன் டை ஆக்சைடு? கிடையாது. பூமிக்குள்ளே நான் போட்டு புதைச்சி வைக்கிறேன். அப்போ இதுக்கு பேர் ஜியாலஜிக்கல் சீக்வெஸ்ட்ரேஷன். சரியா? இட் ரெடியூசஸ் அட்மாஸ்ஃபரிக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மிட்டிகேட்ஸ் குளோபல் வார்மிங். ஸோ இதனால் அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கம்மி பண்ணலாம். அதே மாதிரி கிளைமேட் சேஞ்சஸும் வராது, குளோபல் வார்மிங்கும் பெருசாக வந்து நடக்காது, அதையும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சரியா? டவுட் இருக்குன்னா என்ன டவுட்டுன்னு போடுங்கடா. யாழ் சார் எம்வி சேட்டுக்கு லைவ் போடுறேன் வாங்கன்னு சொன்னார். பட் வை மேம் சார் இன்னும் வரல. மேபி நாளைக்கு கூட லைவாக இருக்கும்டா. சரியா? போதும் மிஸ்ஸா? டே இன்னொரு 10 ஸ்லைடு தான்டா, இந்த சாப்டரே முடிஞ்சிடும். 10 ஸ்லைடை இன்னொரு கிளாஸில் வந்து எடுக்க முடியுமா? இன்னும் கொஞ்சம் நேரம் தான், முடிஞ்சிடும். சரியா? ஒரு 10 to 15 minutes தான், அதுக்கு மேலே எடுக்காது. கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன்னா என்னென்னு பார்க்கலாமா பசங்களா? அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க? எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். யாராவது லைக் போடாமல் இருக்கியா? லைக் போட்டு பார்க்கலாம். ஸோ கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன்னா என்ன? இப்போது பிளான்ஸு ட்ரீஸ் எல்லாம் வளர்த்துறோன்னா அது என்ன பண்ணுது? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அட்மாஸ்ஃபியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்குது, கேப்சர் பண்ணிக்குது இல்லையா? த ப்ராசஸ் ஆஃப் capturing and storing carbon dioxide naturally or artificially. பிளான்ஸ் எல்லாம் பண்ணுதுன்னா நேச்சுரலாகவே பண்ணுது. இல்லை நம்மளே கூட கார்பனை அப்சார்ப் பண்ணி வேறு ஏதாவது டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறோன்னா அதுக்கு பேர் கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன். சரியா? டெரெஸ்ட்ரியல் சீக்வெஸ்ட்ரேஷன், அதாவது நிலத்தடியில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் மூலிமா பண்ணலாம். நம்ம பண்ணுறதுல நேச்சுரலாகவே அதுவே பண்ணிக்கும், ஏன்னா நிறைய மரங்கள் இருக்குது. சாயில்லையும் சில கார்பன் டை ஆக்சைடு வந்து கேப்சர் ஆகுது. மைக்ரோ ஆல்கே, சில ஆல்கே ஸ்பீஷஸும் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். குளோரெல்லா, கிளாமிடோமோனாஸ் இதெல்லாம் சொல்லலாம். இப்போ பிளான்ஸ்லேயும் சில பிளான்ஸ் வந்து கார்பனை நல்லா இழுத்து பிடிச்சிக்கும். மெரைன் சிஸ்டம், கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆல்கே, சீ கிராஸு, மேங்க்ரோவ் பிளான்ஸ் இது எல்லாமே கூட கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணி பிடிச்சிக்கும். ஸோ இதெல்லாம் கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன். சரியா? டே இந்த சிசிஎஸ் இருக்குல்ல, கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஷின். சரியா? தென் கார்பன் ஃபுட் பிரிண்ட் பார்க்கலாமா? சிஎஃப்பி அப்படின்னா என்ன? விச் இஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட். இப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது அப்படின்னு சொல்லலாம், தினம் தினம் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம், நிறையா வேஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுறோம், நம்ம மூச்சு விடுறோம், வண்டி ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், இது எல்லாமே நம்ம வசதிக்காக நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஒரு காலகட்டத்தில் யாருக்குமே வந்து வண்டிங்கிறது கிடையாது, காருங்கிறது கிடையாது. அப்போல்லாம் வந்து பொல்யூஷன் அவ்வளோவா வரலை. அப்படியே வந்தாலும் தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கும். இப்போ நம்ம வீட்டிலையே நம்மளுக்கு வந்து வி ஹாவ் அ லிட்டில் கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஆல் த பொல்யூஷன் இல்லையா? ஸோ வீட்லேயே பேட்ரிஸ் எல்லாம் நம்ம வெளியே மண்ணுக்குள்ளே போடுறோம். நம்ம வாட்சில் போட்டிருந்த பேட்ரி, இந்த ரிமோட்டில் போடுற பேட்ரி எல்லாம் வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுறோம்? தூக்கி மண்ணுக்குள்ளே தானே போடுறோம், தூக்கி வீசிடுறோம், அது மண்ணில் தான் இருக்குது. பேட்ரிஸ்லேருந்து இந்த லித்தியம் பேட்ரிஸாக இருக்கட்டும், லெட்டு, இது எல்லாமே பேட்ரிஸ்லேருந்து வெளியே வரும்ல. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து சாயிலில் கலக்குது. இட் இஸ் அ பொல்யூஷன் இல்லையா? அதே மாதிரி வண்டியில் இருந்தும் காரில் இருந்தும் நிறையா புகை வந்து வெளியே வருது, தட் இஸ் ஆல்சோ பொல்யூஷன். அப்போ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, த டோட்டல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் ஃப்ரம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு க்ரீன் ஹவுஸ் கேஸஸை எமிஷனுக்கு காரணமாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், வாட் எவர் இட் இஸ், எவ்வளோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். அதுதான் கார்பன் ஃபுட் பிரிண்ட். இதை வந்து டன்ஸ் கணக்கில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணுவாங்க. இதுக்கு என்னென்ன காரணங்களாக இருக்கலாம்? ஒன்று அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்ணும்போது நம்ம ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் இருக்கலாம். ஆர் ஈவன் வந்து அந்த மாட்டு சாணியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவே நல்லா மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய. ஸோ மெத்தனோ பாக்டீரியம் அதில் நிறையா இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் ரீசன்.
இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நிறையா கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரலாம். ஃபாசில் ஃபியூவல்ஸ் பர்ன் பண்ணுறது, நம்ம வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணுற சில விஷயங்கள். இப்போ சில பேர் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா குப்பையை கொண்டு போய் எரிச்சு விட்ருவாங்க. ஓகே, ஸோ இந்த குப்பையை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தினம் தினம் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை வேஸ்டெல்லாம் ஒரே இடத்துல போட்டு எரிச்சிட்டே இருப்பாங்க. டயரை எரிக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அட்லாஸ்ட் எனக்கு இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ அதனால கார்பன் ஃபுட் பிரிண்ட் அதிகமாகலாம். எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதனால் என்னென்ன பின்விளைவுகள் வரலாம்? இந்த போலார் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஐஸ் வந்து உருகிறது, ஐஸ் மெல்ட்டிங். சைக்ளோன்ஸ், எனக்கு நிறையா இது என்னது தமிழில் என்னடா சொல்லுவாங்க, புயல் வந்து ஃபார்ம் ஆகலாம், சுனாமிஸ் வரலாம், கிளைமேட் இம்பேலன்ஸ் வந்து வரலாம். சரியா? தென் வேஸ் டு ரெடியூஸ் CFP. இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு லோக்கலில் கிடைக்கிற ஃபுட்டை சாப்பிடுங்க. தென் ட்ராவலை ரெடியூஸ் பண்ணுங்கள். ஏன் ஃபுட்டுக்கும் இதுக்கும் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடையில் போய் வாங்குறீங்க, அவன் என்ன உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் பாத்திரம் மாதிரியாக போட்டு கொடுக்குறாங்க? கிடையாதுல்ல. கவரில் கட்டி இல்லை பாக்ஸில் போட்டு, அந்த பாக்ஸு கவரெல்லாம் நீ என்ன வச்சு அழகாக பார்க்க போகிற? தூக்கி தான் வீச போகிற. கரெக்டாக? அப்போது நம்ம வீட்டில் செஞ்ச உணவை சாப்பிடும்போது பெருசாக வேஸ்ட்டுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகாது. அப்படியே ப்ரொடியூஸ் ஆனாலும் அது ஃப்ரூட்டோட தோலாக இருக்கும், இல்லை வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்டாக தான் இருக்கும், அது மக்கி போயிடும். மண்ணுக்கு பெருசாக பிரச்சனை வராது. அண்ட் ஆல்சோ அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்லேயும் அது வந்து கணக்கிலே வராது. ஆனால் இதுவே நான் வந்து வெளியிலேருந்து ஃபுட்டு வாங்குறேன் அப்படின்னா அந்த கவரெல்லாம் என்ன பண்ணுவேன்? ஒன்று எரிப்பேன், இல்லை வேறு யார்ட்டையாவது கொடுப்பேன், அவன் போய் எரிப்பான். ஸோ இட் இன்டியூசஸ் த கார்பன் ஃபுட் பிரிண்ட். அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதுனால ஸ்மோக் ரிலீஸ் ஆகுதா? வண்டி காரில் இருந்தெல்லாம் ஸ்மோக் வருது. ஸோ அதனாலையும் கார்பன் ஃபுட் பிரிண்ட் அதிகமாகலாம். அதுவும் ட்ராவல் பண்ணும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணால் பரவாயில்ல. பஸ் அப்படின்னா அந்த பஸ்லேயே ஒரு 40 பேர் இருப்பாங்க. 40 பேருக்கும் ஒரே பொல்யூஷன் தானே. ஆனால் அதே 40 பேர் என்கிட்ட வண்டி இருக்குப்பா, என்கிட்ட கார் இருக்குப்பான்னு தனித்தனியாக போனாங்கன்னா அப்போ ஒவ்வொருத்தரும் பொல்யூஷனை காஸ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்து அவாய்ட் ப்ராசஸ்டு கூட்ஸ். நம்ம சில விஷயங்கள் வாங்குகிறோன்னா ரொம்ப ப்ராசஸ் பண்ணி நேச்சுரலாக இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக பண்ணி நம்ம வாங்குகிறோமோ அவ்வளவும் நம்மளுக்கு பிரச்சனை. சரியா? பிளான்ட் ட்ரீஸ், நிறையா ட்ரீஸை வந்து பிளான்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணலாம்? கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம். அடுத்து எலக்ட்ரானிக்ஸை நம்ம கம்மி பண்ணிக்கணும். தென் கிளாத்ஸை வந்து நேச்சுரலாகவே ட்ரை பண்ண பழகணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே கூட பரவாயில்ல, ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின்லேயே அந்த ஹீட்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுவுமே இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை அதிகமாக பண்ணி கொடுக்கும். தென் ரெடியூஸ் மீட் கன்சப்ஷன். நம்ம வந்து இந்த சிக்கன் மட்டன் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம கம்மி பண்ணும்போது நிறைய பேர் அதை பண்ணையில் வச்சு வளர்த்த மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து போர்க் சாப்பிடுவாங்க, பீஃப் சாப்பிடுவாங்க, சிக்கன் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சிக்கனோ இல்லை போர்க்கோ பீஃபோ இந்த பிக்கு மாடு இது எல்லாத்தையும் ஒரு பண்ணையில் வச்சு வளர்க்குறாங்க. அதுவும் மூச்சு விடுதில்ல. அப்போ அதனாலேயும் கார்பன் ஃபுட் பிரிண்ட் அதிகமாகும்ல. அப்போ அந்த கேட்டல் ஃபார்மிங்கும் பவுல்ட்ரியும் ரெடியூஸ் ஆகும். சரியா? மீட் கன்சம்ஷன் நம்ம கம்மி பண்ணும்போது அல்டிமேட்லி அதுவும் ரெடியூஸ் ஆகும். சரியா? இப்போ பயோசார்னா என்னென்னு பார்க்கலாமா? MVSAT ரிவார்ட்ஸ் பற்றி எப்போ சொல்லுவீங்க? யாழ் சார் உங்களுக்கு தனியாக லைவ் போடுவாருடா கூடிய சீக்கிரம். நீங்கள் நல்லா சொல்லித்தரல. ஓகே சங்கரி. ஸோ பயோசார் போலாமா? கார்பன் ரிச் சாலிட் மேட் ஃப்ரம் பார்ஷியல் பர்னிங் ஆஃப் பிளான்ட் வேஸ்ட். என்ன சொல்ல வராங்க? இப்போது சில வேஸ்டெல்லாம் நம்ம வெளியே விடுறோம் இல்லையா? அது மேக்ஸிமம் பிளான்ட் வேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளான்ட் வேஸ்ட்டை முழுசாக எரிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம்? பார்ஷியல் பர்னிங், பாதி எரிச்சிட்டு பாதி அப்படியே விட்டுறோம். இதில் கார்பன் அதிகமாக இருக்குது. அந்த வேஸ்ட்டில் வந்து கார்பன் அதிகமாக இருக்குது. சரியா? லாங் டேர்ம் கார்பன் ஸ்டோரேஜ் மெத்தட். ஸோ இதில் என்ன ஆகுது? லாங் டேர்முக்கு கார்பனை ஸ்டோர் பண்ண முடியுது. ஸோ இதனால் என்ன ஆகும்? சாயிலோட மண் வளம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் விவசாயம் பண்ணுறேன்னா அதனால எனக்கு விளைச்சல் நல்லாவே வருது. சரியா? தென் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், நோய்கள் வராமல் நான் தடுக்கலாம். ஓகே. தென் இட் ப்ரிவென்ட்ஸ் வுட் டீகே. ஸோ மரம்
மக்கி போகிறது இருக்கு இல்லையா, அதை வந்து இது தடுக்குது. பை கன்வெர்ட்டிங் இட் இன்டு ஸ்டேபிள் கார்பன், இதை வந்து மரம் மக்கி போகிறது தடுத்துட்டு ஒரு கார்பனாக வந்து ஸ்டோர் பண்ண வைக்குது. அதுதான் பயோசார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கார்பன் சிங்க்னா என்ன? சிங்க் நம்ம வீட்டில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம பாத்திரம் கழுவுன தண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்குள்ளே விட்டுட்டா அது வேற எங்கே கொண்டு போய் டிஸ்கார்ட் பண்ணிடும். அதுதான் சிங்க் இல்லையா? அப்போ கார்பன் சிங்காக என்ன இருக்குது? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக அங்கே போய் கொட்டுறோமே, அதே மாதிரி இந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய மொத்த கார்பனையும் எங்கே கொண்டு போய் நம்ம கொட்ட போகிறோம்? இல்லை யார் வந்து இழுத்து பிடிச்சிக்க போகிறா? ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் நிறைய கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிக்குது. அதே மாதிரி ஓஷன்ஸு, சாயிலு, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிக்கிறாங்க. சரியா? இன்றைக்கி சார் லைவ் வராங்களா இல்லையான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்களா. இந்த கிளாஸே ஒரு 10-15 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் முடியறதுக்கு. சரி, ஜஸ்ட் அ மினிட். பசங்களா, இந்த ரிவார்ட்ஸ் லைவ் வந்து சாருக்கு இன்னும் ஸ்லைடு வரலை. சரியா? எதர் இன்னைக்கு இருக்கும், எவ்வளோ லேட் ஆனாலும் இருக்கும். இல்லையா டெலகிராமில் சார் வந்து உங்களுக்கு ரிவார்டு என்னென்ன அப்படிங்கிறத ஸ்லைடாக அனுப்பி விட்டுருவார். ஓகே? பட் இந்த கிளாஸே இன்னொரு 10 minutes இருக்கும்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறமா சார் மேபி லைவ் வரலைன்னாலும் டெலகிராமில் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவார். ஓகே, டோன்ட் வரி. ஸோ ஆர்டிஃபிஷியல் சிங்க் அப்படின்னா லேண்ட்ஃபில் சொல்லலாம். இப்போ நேச்சுரலாகவே மரங்கள் எல்லாத்தையுமே இந்த கார்பன் டை ஆக்சைடை இழுத்து பிடிச்சிக்குது இல்லையா? இப்போ அடுத்து ஆர்டிஃபிஷியல் சிங்க்னா லேண்ட்ஃபில் மெத்தட் மூலியமாகவும் நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் இன் பேலன்சிங் அட்மாஸ்ஃபியரிக் கார்பன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து கம்மி ஆகுது. கிளியரா? நாளைக்கு பயாலஜி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்ரீராம் ஏற்கனவே அப்லோட் பண்ணி உங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் பின்னும் பண்ணியாச்சு. அதை பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே மெசேஜ் போடுறல, மேலே பாரு, உனக்கு அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போலாமா? மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மழை வந்து பெய்யுது அப்படின்னா எல்லா தண்ணியும் எதர் மொட்டை மாடியிலேருந்து கீழே வந்து வழிஞ்சு தான் போகுது இல்லையா? ஆர் வெறும் மொட்டையான இடத்துல பெய்யுதுன்னா அதுவும் ஒரு வெள்ளமாக அடிச்சுட்டு தான் போகுது. இதை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மழை தண்ணியை சேமித்து வச்சா ஃப்யூச்சரில் என்னைக்காவது யூஸ் ஆகும்ல, தேவை இருக்கப்போ. அதுக்காக தான் நம்ம இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். சரியா? ஸோ கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங் ரெயின் வாட்டர் ஃபார் ரீயூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரன் ஆஃப். மழை தண்ணியை அப்படியே வழிஞ்சு ஓட விடாமல் நான் என்ன பண்ணுறேன்? எடுத்து சேமித்து வைக்கிறேன். இம்ப்ளிமெண்டட் இன் அர்பன் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் ஏரியா. ஸோ டவுன் ஏரியாஸில் தான் இது யூஸ் ஆகும். ஸோ சிட்டியாக இருக்குது, டவுன் ஏரியாவாக இருக்குன்னா அந்த இடத்துல பெருசாக மரங்களோ இல்லை புல்லோ எதுவுமே இருக்காதுல்ல. அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்? மொட்டை மாடியிலேருந்து வர தண்ணியை எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்டில் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சரியா? காஸ்ட் எஃபெக்டிவ். இது பெருசாக காசு வந்து இருக்கவே இருக்காது, சீப்பாக தான் இருக்கும். ஈகோ ஃப்ரெண்ட்லி சொல்யூஷன் ஃபார் ஃப்யூச்சர் வாட்டர் ஸ்கார்சிட்டி. இப்போ எதிர்காலத்தில் இப்போ வந்து தண்ணீர் பற்றாக்குறை வருதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். தென் என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இதனால் என்னென்ன நன்மைகள் வருது என்விரான்மெண்ட்டுக்கு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், இது கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸை ரீசார்ஜ் பண்ணுது. நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகம் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ தட் நான் வந்து போர் போடுறேன் இல்லை கிணறு வெட்டுறேன் அப்படின்னா அதில் எனக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டக்குன்னு வெட்டின உடனே எனக்கு தண்ணி கிடச்சிரும், ரொம்ப ஆழமாக நான் தோண்டிகிட்டே போக வேண்டாம். தென் இட் மிட்டிகேட்ஸ் ட்ரவுட். ஸோ பஞ்சத்தை கம்மி பண்ணுறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். சாயில் எரோஷன் கம்மி பண்ணலாம், வெள்ளத்தை கம்மி பண்ணலாம், வாட்டர் குவாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். மழை தண்ணி தான் இருக்கிறதுலே பியூரஸ்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க
ஆசிட் ரெயின் எல்லாம் இல்லைன்னா நான் சொல்கிறேன். மழை தண்ணி இஸ் த பியூரஸ்ட் வாட்டர். அப்போ வாட்டரோட குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். salinity உப்புத்தன்மை வந்து கம்மியாகும். நோ லேண்ட் வேஸ்டேஜ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ நிலம் வந்து இதுக்காகவே வேஸ்ட் ஆகாது. நான் தண்ணியை சேமிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சென்டரை போடணும் இல்லை மிஷின்ஸை இன்ஸ்டால் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இருக்க லேண்டை யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். மொட்டை மாடி சும்மா தானே இருக்குது, அதில் வர்ற தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிட்டாலே போதும். லேண்ட் வேஸ்டேஜ் இருக்காது. பீப்புளை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம வந்து கடத்தணும், ஆள் கடத்தணும், இடம் கடத்தணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சரியா? இட் ப்ரமோட்ஸ் சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட். நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே விஷயம் நீங்கள் எவ்வளோ வருஷம் பண்ணாலும் அது எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட்டாக தான் போய் முடியும். இப்போ உங்களோட குழந்தைங்க, அவங்களோட பேர பசங்க யார் வந்தாலும் எல்லாருக்கும் இது பெனிஃபிட்டாக தான் போய் முடியும். சரியா? ஓகே. காமர்ஸ் கிளாஸ் வந்து நம்மளுக்கு காமர்ஸ் ஸ்டாஃப் கிடையாதுடா. ஸோ வி ஆர் டேக்கிங் ஒன்லி கிளாஸ் ஃபார் த சயின்ஸ் குரூப், பயோமேக்ஸ் அண்ட் சிஎஸ் மேக்ஸ். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேக்ஸ் போகலாமா? இந்த குளம், குட்டை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன? ஃபஸ்ட்டு அதுலேருந்து எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நிலத்தடி நீர்மட்டம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி எனக்கு வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த லேக்கில் இருக்கக்கூடிய சில பிளான்ஸோ இல்லை சில அனிமல்ஸையோ வேறு எங்கேயுமே என்னால் பார்க்க முடியாது. அப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இங்கே பார்க்க முடியும். இட் ஆஃபர்ஸ் நியூட்ரியன்ட் ரிட்டென்ஷன், பொல்யூஷன் ரிமூவல் அண்ட் கார்பன் sequestration. ஸோ இந்த லேக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, நியூட்ரியன்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு இடமா இருக்குது. பொல்யூஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஆகுது. கார்பன் sequestration, லேக்ஸ் மூலிமா கூட அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நம்ம அப்சார்ப் பண்ணி வச்சுக்கலாம். இட் இன்ஃப்ளூயன்சஸ் லோக்கல் ரெயின்ஃபால் அண்ட் கிளைமேட் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஒரு இடத்துல எவ்வளவு பாண்டு லேக்ஸ் எல்லாம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாவுக்கு மட்டும். ஸோ லோக்கல் ரெயின்ஃபாலை ப்ரமோட் பண்ணுது. அட் த சேம் டைம் கிளைமேட்டை கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்குது. அடுத்து போகலாமா? என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், EIA அப்படின்னு சொல்லுவாங்க. ஷால் வி மூவ் ஃபார்வர்ட்? மேம் அந்த கொஷின் படித்தாலே மார்க் எடுத்துடலாமா? ஸ்ரீராம், மார்க் எடுக்கலாம். எவ்வளோ மார்க் வேணும் அதுதான் மேட்டர். இந்த கொஷினை படித்தேன்னா ஓரளவுக்கு டீசெண்டான மார்க் வரும். 90க்கு மேலே வருமா, 95க்கு மேலே வருமா, சென்டம் வருமா? நோ, ஐ கேனாட் ப்ராமிஸ் யூ தட். ஒருவேளை உன்னோட கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா வாங்கலாம், பட் எப்போவுமே வாங்க முடியும்லாம் சொல்ல முடியாது. அது உன்னோட லக்கு தான். மற்றபடி ஒரு 60-70 மார்க் ஈஸியாக வாங்கலாம். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், EIA என்ன? இட் இஸ் அ டூல் டு ப்ரிடிக்ட் என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறோம், ரோடு போடுறோம், இல்லை டேம் வந்து கட்டுறோம். இப்போ டேம் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சர்வே எடுப்பாங்க. இப்போ இந்த டேமை இந்த இடத்துல நம்ம கட்டுறது மூலிமா என்னென்ன பாதிப்புகள் வரலாம் சுற்றுச்சூழலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அசஸ்மெண்ட் எடுப்பாங்க. அதை தான் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இது மூலிமா நம்ம ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், டேம் கட்டுறோம், ரோடு போடுறோம்னா அதுக்கு முன்னாடியே என்னென்ன பாதிப்புகள் வரலாங்கிறத நான் கெஸ் பண்ணிக்கலாம். சரியா? இட் என்ஷூர்ஸ் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் த ரிசோர்ஸஸ் அண்ட் ரெடியூசஸ் டீக்ரடேஷன். ஸோ இது மூலிமா எனக்கு என்னென்னவும் ப்ரமோட் ஆகுது, ஒரு விஷயத்தை அளவாக யூஸ் பண்ணணும், நானும் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற ஜென்ரேஷன்ஸ்க்கும் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கிறது சரியா, ரொம்ப சேதப்படுத்திட்டு இருக்கேன்னா இந்த என்வாயன்மெண்ட்டை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? என்வாயன்மெண்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸு, டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். பெருசாக அந்த பயோடைவர்சிட்டி லாஸ் அப்படிங்கிறது இருக்காது. ரெடியூஸ்ட் ரிசோர்ஸ் யூசேஜ், எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸாக இருந்தாலும் அதை அளவாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கற்றுக்கலாம். லோவர் எமிஷன்ஸ், பெருசாக இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிறத கம்மி பண்ணிக்கலாம். சரியா? தென் பயோ மானிட்டரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் அப்சர்விங் அண்ட் அசஸிங் ஈகோசிஸ்டம் சேஞ்சஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிளான்ஸு, அனிமல்ஸு, வெரைட்டிஸ் கம்மியாகிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுதான் பயோ மானிட்டரிங். சரியா? அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரோன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
நம்ம நிறையா ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா, மேரேஜு இந்த மாதிரிலாம் போகிறோம்னா ட்ரோன் ஷாட் எல்லாம் எடுப்பாங்க, ரைட்? நம்மளுக்கு மேலே அப்படியே ஒரு ஏரோப்ளைன் மாதிரி குட்டியாக ஒன்று பறந்துக்கிட்டே இருக்கும், அதில் கேமரா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதே விஷயத்த நம்ம அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணலாம். எதுக்காக? எங்கெல்லாம் எனக்கு க்ராப் வந்து நல்லா க்ரோ ஆகிருக்கு, எங்கெல்லாம் க்ரோ ஆகலை, ஸோ எங்கே வந்து இந்த பூச்சி வண்டுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணலாம். இட் டிடெக்ட்ஸ் இரிகேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த நீர் பாசனத்துக்காகலாம் நம்ம விடுறோம் இல்லையா, அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணலாம். சாயில் வேரியேஷன்ஸ். ஸோ மண்ணில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, மண்ணோட வளம் மாறி இருக்கா, இது எல்லாத்தையுமே இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ப்ரே பெஸ்டிசைட்ஸ் சேஃப்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. இப்போ இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் இருக்குது, பூச்சிக்கொல்லி எல்லாம் இருக்குன்னா அதை ஒரு மனுஷனாக போய் ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கே ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகலாம். அலர்ஜிஸ் இருக்கலாம், ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வரலாம். இப்போ இது எதுவுமே இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரோன்ஸை வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணேன்னா நம்மளுக்கும் பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது, சேஃபாக நம்ம பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம். ஓகே, இப்போது பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட், BIA என்ன? இப்போ நம்ம பார்த்தது EIA என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், இப்போ நம்ம பார்க்குறது BIA பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட். இது வந்து என்னென்னா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா அந்த வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு, ஓகே, அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இது. இட் எவாலுவேட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் ஹேபிடேட்ஸ். ஸோ சில இடங்களில் சர்டன் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸு, சர்டன் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் மட்டும்தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த சர்டன் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் காணாமல் போனால், அழிஞ்சு போனால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குது, இதை பற்றின அனாலிசிஸ் தான் பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட், BIAன்னு சொல்லுவாங்க. இட் என்ஷூர்ஸ் லீகலி கம்ப்ளைண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து லீகலி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோமா, இப்போ கவர்மெண்ட்டே என்விரான்மெண்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் விட்டுருப்பாங்க. நீ இப்போ இண்டஸ்ட்ரி கட்டுறியா, கட்டிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அதுலேருந்து பொல்யூஷன் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், சரியா? தென் லேண்ட் யூஸ்னால் வர சேஞ்சஸில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், பாதிப்புகள் வரலாம். ஃப்ராக்மெண்டேஷன்னா பெருசாக இருந்த ஒரு காட்டு பகுதியை சின்ன சின்னதாக நான் பிளாட் போட்டு இல்லையா வீடு கட்டி நான் பிரித்து வைக்கிறதுனால அதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். அதனால என்னென்ன பாதிப்புகள் வரலாம், பொல்யூஷன், கெமிக்கல்ஸ், இன்வைசிவ் ஸ்பீஷிஸ் இன்ட்ரொடக்ஷன், த்ரெட்டன்ஸ் டு எண்டமிக் ஸ்பீஷிஸ். எண்டமிக் ஸ்பீஷிஸ்னால் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டுமே இருந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்னால என்ன, அந்த அனிமல்ஸ்க்கும் அந்த பிளான்ட்ஸுக்கும் என்னென்ன பாதிப்புகள் வரலாம். இப்போ வெளியிலேருந்து ஒரு ஏலியன் ஸ்பீஷிஸ் வருதுன்னா என்னென்ன பாதிப்புகள் வரலாம், சரியா? இதை எல்லாமே நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், GIS அப்படின்னு சொல்லுவோம், which is nothing but computer based tool for mapping and analyzing geographic data. ஜியாகிரஃபினா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கணுமோ அதை நான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், பேப்பரில் வச்சுக்காம, சரியா? It works with GPS satellites for precise location data. சேட்டலைட் ஏற்கனவே நம்ம வந்து அனுப்பியிருக்கோம் சோலார் சிஸ்டமில், அதுதான் நம்மளுக்கு ஜிபிஎஸ்ஸாக ஒர்க் ஆகுது. நம்ம மேப்பெல்லாம் போடுறோம் இல்லையா, கூகுள் மேப்னு, கூகுள் மேப்பில் எப்படி நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நம்மளுக்கு கிடைக்குது, அந்த ஜிபிஎஸ் சேட்டலைட் மூலிமா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதே தான் இதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது, சரியா? அப்ளிகேஷன்ஸ், மைனிங், இப்போது கோல்டு எந்த இடத்துல கிடைக்கும், டைமண்ட் எந்த இடத்துல கிடைக்கும், காப்பர் எங்கே கிடைக்கும், ஸோ அந்த சுரங்கம் எல்லாம் வந்து நம்ம தோன்றோம் இல்லையா, அதுக்காக இந்த GIS யூஸ் பண்ணலாம். அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணலாம், சர்வே பண்ணுறதுக்காக, மெரைன் ஸ்டடீஸ். இப்போ கடலுக்குள்ளே சில பகுதியிலலாம் நம்ம உள்ளே போகவே முடியாது, ரொம்ப ஆழமாக இருக்கும், அப்போ அந்த மாதிரி இடத்துல கூட இந்த GIS எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சரியா? ஓகே, ஸோ இந்த GIS அண்ட் ரிமோட் சென்சிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்விரான்மெண்ட்டில் என்னென்ன பாதிப்புகள் வருது, என்னென்ன பொல்யூஷன்ஸ் வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண யூஸ் பண்ணலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஏதாவது ஒரு பேரழிவு நடந்துருச்சு, அதை எப்படி ரிஸ்க்கு கம்மி பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஃப்ளட் எஸ்டிமேஷன், ஸோ ஃப்ளட் எஸ்டிமேஷன்னா வெள்ளம் வருமா வராதா, எவ்வளோ பாதிப்பு இருக்குது வந்தா, இதெல்லாம் கெஸ் பண்ணுறதுக்கு. சாயில் மேப்பிங், எந்தெந்த இடத்துல என்னென்ன சாயிலெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம மேப்லலாம் படிக்கிறோம் இல்லையா, அலுவியல் சாயிலாக இங்கே இருக்குது,
ரைட்? ஸோ இதெல்லாத்துக்கும் வெஜிடேஷன் ஸ்டடீஸ், இப்போ எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி பிளான்ஸ் வளரும் இல்லை எந்த மாதிரி ட்ரீஸ் வளரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. தென் மேப்பிங் த்ரெட்டன்ட் ஸ்பீஷியஸ், எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் அழிய போகிற நிலைமையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது எல்லாத்துக்கும் ஜிஐஎஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ரிமோட் சென்சிங் அப்படின்னா என்ன? இட் ஹெல்ப்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் or 3 மார்க் கொஷின்ப்பா, செகண்ட் மிட் டேர்மில் கேட்குறாங்க. ரிமோட் சென்சிங் ஹெல்ப்ஸ் டிடெக்ட் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், எந்தெந்த இடத்துலலாம் காட்டுத்தீ வருது அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணிக்கலாம். அர்பன் க்ரோத், எங்கெல்லாம் வந்து ஒரு வில்லேஜாக இருந்த ஒரு இடத்துல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது, தொழிற்சாலைகள், கடைகள் நிறையா வருது, இது ஒரு டவுன் ஏரியாவாக மாறிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் கெஸ் பண்ணுறதுக்கு ரிமோட் சென்சிங் யூஸ் பண்ணலாம். டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் வந்து ரிமோட் சென்சிங் யூஸ் பண்ணலாம். சரியா? யூஸ்ஃபுல் ஃபார் ஐடென்டிஃபையிங் பயோடைவர்சிட்டி ரிச் ஏரியாஸ் அண்ட் கன்சர்வேஷன் பிளானிங். இப்போ இந்த ரிமோட் சென்சிங் எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம்? எங்கெல்லாம் எனக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லா ஏரியாவுக்கும் போயெல்லாம் பார்க்க முடியாதுல்ல, அப்போ இந்த ரிமோட் சென்சிங்கை யூஸ் பண்ணலாம். ஓகே. கன்சர்வேஷன் பிளானிங், இப்போது ஒரு பிளான்ட்டையோ இல்லை ஒரு அனிமலையோ பாதுகாக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதை பிளான் பண்ணுறதுக்காக, ஸோ இந்த ஏரியாவில் போய் பிளான் பண்ணலாம், அந்த ஏரியாவில் போய் பிளான் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரிமோட் சென்சிங்கை யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ பேசிக்லி வேர் ஆல் ஹியூமன் கேனாட் ரீச், அந்த இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ ஐ ஹோப் திஸ் லெசன் இஸ் கிளியர். அண்ட் ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸில் ஹோல் லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை பற்றின என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஐ வில் ஆன்சர் ஆல் யோர் டவுட்ஸ். ஓகே. ஸோ மீத்தோல் ஸ்பேம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஸோ உங்கள் ஐடி பிளாக் செய்யப்படுகிறது. ஓகே பசங்களா, ஸோ லெட்ஸ் எண்ட் திஸ் கிளாஸ். பாய் பாய், டேக் கேர். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வென்ஸ்டே இருக்குது. சரியா? வென்ஸ்டே நம்ம இன்னொரு சாப்டராக ஆரம்பிச்சிடலாம், which is probably going to be botany 9th chapter ஸ்டார்ட் பண்ணலாமா, plant breeding பார்க்கலாமா. ஸோ அதை பார்த்துட்டு அந்த சாப்டர் முடிச்சுட்டு then we'll go for ஜுவாலஜியோட லாஸ்ட் லெசன் 12th லெசன், then again botanyயோட 10th லெசன். அவ்வளோதான், போர்ஷன் கத்தம். அதுக்கப்புறமா நம்ம நிறைய செஷன்ஸ் வந்து ரிவிஷன் செஷன்ஸாக வச்சுக்கலாம். சரியாடா? ஓகே, பாய் பாய்.